வடிவேலுவின் உருட்டல்கள். செம்ம உருட்டு வடிவேலு. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், அந்த மணிமண்டபத்தை வந்து கடன் வாங்கி கட்டினாங்களாம் செல்வி அவர்கள். ஓகே, அதில் வந்து தாலியை அடகு வச்சாங்களா விற்றாங்களோ சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஓகே, இப்போ என்னோடய கேள்வி, ஸ்கூலில் கலவரம் பண்ணாங்க செல்வி அவர்கள், அவ்வளோ நகைகள் அவ்வளோ பணம் எல்லாம் கொள்ளை போனது, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க செல்வி அண்ட் கோ, அந்த திராவிட மணி இந்த குரூப் எல்லாம். அதை தவிர அந்த ஸ்கூலை நாசம் செய்து எரித்து சாம்பலாக்கியாச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நகை அவ்வளோ பணம் எல்லாம் வந்து செல்வியின் வசம்தான். அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் செல்வியோட ஷேருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வடிவேலு என்ன சொல்கிறாரு, தாலியை அடகு வச்சு தாலியை விற்று மணிமண்டபம் கட்டினாங்களாம். டேங்கப்பா, இந்த மணிமண்டபம் கட்டுறதுக்கு முன்னாடி ரத்னம் அவர்கள் மணிமண்டபம் கட்டணும், டொனேஷன் கொடுங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாரா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த ஏதோ ஒரு கூட்டம்லாம் நடத்தினார் இல்லையா, ட்ரஸ்ட்டுன்ற பேரில். அப்போவே முன்னாடி இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதாவது ஸ்ரீமதி இறந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது செல்வி அவர்கள் ரன் பண்ணுற ட்ரஸ்ட் வந்து ஸ்ரீமதி இறந்த 6 மாதத்துக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண ட்ரஸ்ட்டு தான். அந்த பிளேஸில் அந்த டைமில் வந்துட்டு ரத்னம் அவர்கள் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆக்சுவலி செல்வியோட பிளான் கிடையாது, இது ரத்னம் தான் சொன்னது மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு. ரத்னம் அவர்கள் தான் சொன்னது. ஸோ மணிமண்டபத்துக்கு காசு வேணும், ட்ரஸ்ட்டு வைங்க, கலெக்ஷன் பண்ணி கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளானு. ஸோ இது அப்போவே ட்ரஸ்ட்டில் ஏதோ கலெக்ஷன் ஆகிருக்கு அமௌண்ட்டு. இன்னொன்று வந்து இவரே வந்து செல்வி அவர்களே அந்த ஸ்கூலை கலவரம் செஞ்சு கொள்ளையடித்து விட்டார். ஸோ செல்வி கிட்ட காசு இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்ல வேண்டாம். ஓகே, எவ்வளோ லட்சம் வச்சுருந்தாங்க, 40 lakhs சம்திங், ஏதோ கேஷே வந்து 30 to 40 lakhs வச்சுருந்தாங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க. அதை தவிர ஒரு 200 பவுனோ 300 பவுனோ நகையை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ இது போதுமே. இதில் ஈவன் ஒரு 30% 40% ஷேர் இருந்தால் கூட செல்விக்கு அது போதுமே, நிறைய பணமாச்சு அதுவே. இப்போது ஸோ வடிவேலு சொல்கிறதெல்லாம் பொய். ஏன்னா செல்வி என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் வந்து வடிவேலு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த வீடியோலையும் செல்வி வந்து நான் தாலியை அடகு வச்சு தாலியை விற்று நான் வந்து மணிமண்டபம் கட்டினேன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. ஓகே, இப்போ இது ஒரு புது கதை இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இல்லை இன்னும் 2 நாளில் இப்போ செல்வி அவர்கள் இதை தான் வளர போகிறாங்க. இப்போ வடிவேலு என்ன கதை சொன்னானோ, தாலியை வச்சு விற்று நான் வந்து மணிமண்டபம் கட்டினேன்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த வடிவேலு என்ன சொன்னானோ அது அப்படியே வந்து இவங்க சொல்லுவாங்க. சரியா? இப்போ 2வது, டாக்டர் ஷாலினி அவர்கள் ஒரு MBBS டாக்டர். அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட். ஓகே, ஸோ MBBSல சைக்காட்ரிஸ்ட் துறையை தேர்ந்தெடுத்து அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு MBBS படிக்கணும்னா எவ்வளோ பிரெயின் வேணும், எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வேணும், எவ்வளோ அனாலிட்டிக்கல் திங்கிங் வேணும். சும்மா எல்லாராலையும் டாக்டர் ஆகிட முடியுமா? ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆகணும்னா அவ்வளோ படிக்கணும், அவ்வளோ தெரிஞ்சிருக்கணும். டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்து நான் நிறையா இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேட்டிகள் பார்த்துருக்கேன். அவங்க கொஞ்சம் பெரியாரிசம் ஃபாலோ பண்ணுறவங்க. எனக்கு பெரியாரிசம் ஆகாது. ஸோ அதனால் அவங்களுடைய நிறைய கருத்துக்களுக்கு நான் அகெயின்ஸ்டாக பேசுவேன். ஆனாலும் அவர்கள் பேசும்பொழுது அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். பெரியாரிசம் அவங்க பேசினா கூட எனக்கு அந்த கோட்பாடில் நான் ஒத்துக்கலைன்னா கூட அவங்க வந்து நிறையா பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம சரி, நம்மளுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். நான் அதை வந்து நியூட்ரலாக எடுத்துப்பேன். அவங்க வந்து எல்லாத்துலேயும் நான் வந்து இது பண்ண மாட்டேன். ஆனால் நிறையா விஷயங்கள் அவங்க ஹியூமன் பீயிங்ஸோட பிஹேவியர்ஸ்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன். ஷீ இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட் விமன், ஜீனியஸ்னு சொல்லலாம் ஷாலினி அவர்களா. ஈவன் அவங்களுடைய சில கருத்துக்கள் எனக்கு ஒத்து வரல அப்படின்னா கூட அவங்கள நான் ஜீனியஸ் தான் சொல்வேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பான அப்சர்வேஷன், ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறவங்க. என்ன சொல்கிறது, யாராவது ஒரு பர்சனோட பிஹேவியரை பார்த்துட்டு, இப்போ செல்வி மட்டும் இல்லை, செல்வி ஸ்டேஜில் வேறு யாராவது இருந்திருந்தால் கூட அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் என்னன்னு இவங்க ரீட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இது ஏன்னா செல்வி அவர்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேன் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊர் ஆளுங்க வந்து இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அழமாட்டாங்க. நம்ம ஊர்லலாம் ஒப்பாரி வைப்பாங்க, ஆனால் ஃபாரின்லலாம் வந்து அழமாட்டாங்க. அந்த அழுகை கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அந்த கண்ணில் அந்த டியர்ஸ் இருக்கும், அவ்வளோதான வழியாக ரொம்ப ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் சாமி ஆடுறதெல்லாம் பண்ணுவாங்க, செத்து போயிட்டா யாராவது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க உண்மையாகவே ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட துக்கத்திலும் அவங்க வந்து தனியாக அழுவாங்க. ஸோ அது பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் என்னென்னா, எங்கேருந்தோ ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க பொம்பளைங்க. ஒரு டெத்து வந்துடுச்சுன்னா
அந்த வீட்டில் இருக்கிறவங்க அழகிறாங்களோ இல்லையோ, எங்கேருந்தோ வருவாங்க காசுக்கு அழகிற கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். 4-5 பேர் வந்து ஒப்பாரி வைப்பாங்க. ஸோ நம்ம ஊர் பழக்க வழக்கம் வந்து ட்ரைனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தங்க வந்து நார்மலாக யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணோ பையனோ இறந்துட்டா ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ செல்வி அவர்களோட இந்த தங்க நகை கேட்டாங்க, அது கேட்டாங்க, கொலுசு கேட்டாங்க, கம்மல் கேட்டாங்க, இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஷாலினி அவர்கள் சொல்லும் பொழுது அவர் பேசின லாஜிக் பாயிண்ட்ஸ் எப்படி பாருங்கள், அவங்க கரெக்டாக ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்துட்டா அந்த பொண்ணோட டெட் பாடியை கேட்காம உனக்கு எதுக்கு அந்த பொண்ணோட டெட் பாடியை கேட்கல செல்வி அவர்கள். நான் செல்வி அவர்களை நான் ஆரம்பத்துலேருந்தே வாட்ச் பண்ணுறேன். அந்த அம்மா வந்து செல்வி அவர்கள் அந்த பொண்ணு இறந்த டெட் பாடியை கேட்கல, இது வேணும், தங்க நகை வேணும், அந்த இது ஜிமிக்கி போட்டிருந்தேன், அதை போட்டிருந்தேன், தோடு போட்டிருந்தேன், வளையல் போட்டிருந்தேன், அதை போட்டிருந்தேன், கொலுசு போட்டிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கு இந்த பொம்பளை. நான் யோசித்தேன், அந்த பொண்ணு வந்து மார்ச்சரியில் இருக்குது, அந்த பொண்ணை வாங்கிக்க மாட்டாங்களாம். 6 மாதம் அந்த அமைச்சர் வீடியோவில் எனக்கு அரசு வேலை வேணும் கேட்குறாங்க. சொல்லப்போனால் ஷாலினி அவர்கள் ஒரு பாயிண்ட்டு தான் சொன்னாங்க, நகையை அந்த அம்மா கேட்குறாங்க, அது ஒன்று தான் சொன்னாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா 4-5 பாயிண்ட் நான் சொல்கிறேன். அந்த நகை மட்டும் கேட்டது இல்லை, நகை கேட்டதும் வித்தியாசமாக பட்டுச்சு. எல்லோருமே ஒரு ரவுடி ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க போலீஸ், சரியா? அந்த மனுஷன் வந்து ஒரு 50 பவுனோ 100 பவுனோ நகை போட்டிருந்துருக்காரு. அவங்க அம்மாக்காரி வந்து அந்த ஆள் செத்து அந்த ஆளை என்கவுண்டர் பண்ணால் அன்றைக்கா இல்லை அடுத்த நாளாம் தெரில, டிவியில் யூடியூப்லலாம் பார்த்தேன் அந்த செய்திகள்லாம். எல்லா கமெண்ட்டு அந்த அம்மாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து என் பையனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் எதுக்கு என்கவுண்டர் பண்ணாங்கன்னா, அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு பொறுக்கித்தனம் பண்ணனால தான் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா பெத்த தாய் தானே, பெத்த தாய் எப்படி பேசணும்? என் பையனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இப்படிலாம் பண்ணிட்டாங்களே போலீஸ், அராஜகம் பண்ணிட்டாங்க, இதுதான் பேசியிருக்கணும். ஆனால் நம்ம என்ன பேசினா, என் பையன் 100 பவுன் போட்டிருந்தானாக, அதை கொடுக்கவே இல்லைன்னு இந்த அம்மா பேசுது. அப்படியே அடுத்த செல்வின்னு தான் நினைந்தேன். அட்டேங்கப்பா, செல்விக்கு அடுத்த மம்மி இவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அந்த ஆள் இறந்துட்டாரு, அவங்க பையன், அவன் பொறுக்கியாகவே இருக்கட்டும் இல்லை உலகத்துலேயே கெட்டவனாகவே இருக்கட்டும், போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? என் பையன் இறந்துட்டான், என் லைஃபே போச்சு, எனக்கு இதுக்கு மேலே என்ன லைஃப், இப்படி தான் வந்து ஒரு அம்மாக்காரி பேசுவாளே ஒழிய, அவன் போட்டிருந்த 100 பவுன் நகையை காணும், 50 பவுன் நகையை காணும்னு கேட்க மாட்டான். அப்படியே இது செல்வியை உரிச்சு வச்ச மாதிரி. இது வந்து இந்த விஷயம் நடந்து ஒரு 1 இயர்க்குள்ளே தான் இருக்கும், ஒரு 10 மாதத்துக்குள்ளே வந்த நியூஸ் நினைக்கிறேன். ஒரு 8 மாதமோ இல்லை 10 மாதத்துக்குள்ளே, மேக்ஸிமம் ஒரு 1 இயர்க்குள்ளே வந்த நியூஸ் தான் இது. ஸ்ரீமதி இறந்த பிறகு வந்த நியூஸ் இது. ஓகே, அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், எப்படி எங்கப்பா செல்விக்கு அடுத்த செல்வி, இவங்க இன்னொரு செல்வி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நகை கேட்டது ஒன்று. நம்ம வந்து கரெக்டாக அந்த கிராமு எத்தனை கிராமு சொல்கிறாங்கன்றத ஷாலினி அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி இவங்களுடைய கணக்கு பாருங்கள், எவ்வளோ கிராம் போட்டிருந்தேன்றத அளவுக்கு சொல்கிறதுக்கு. அப்போ அந்த அளவுக்கு உன் பொண்ணு செத்தது உனக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை, அந்த நகை உனக்கு வேணுன்றது தான் உனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது வந்து அரசு வேலை கேட்டது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அரசு வேலை நீ ஒரு வாட்டி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, திருப்பி அந்த அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தாங்க நிற்கிறான், அவரும் திமுக ஆள் தான் போல இருக்குது, அந்த ஏரியாவோட திமுக ஆள். நான் இவர்கிட்ட கேட்டேன், 10 வாட்டிக்கு மேலே கேட்டேன், ஆனால் இவர் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆனால் கட்சிக்காரருக்கு மட்டும் கொடுத்தாரு, என்கிட்ட எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இந்த பொம்பளைக்கு வந்து கவலை வந்து அந்த பொண்ணு செத்தது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசு வேலை கேட்கும்பொழுது கூட இந்த பொம்பளை வந்து செல்வி அவர்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட்டுருக்க மாட்டாங்க. இது வந்து அந்த ஸ்ரீமதி இறந்தால் 4வது நாள் நடக்குது. நான் கேட்குறேன், ஒரு அம்மா இருக்காங்க, ஓகே, ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அவங்களுடைய பொண்ணு வந்து நார்மலாக செத்துட்டு இந்த மாதிரி பேசியிருந்தா கூட சரி, என்ன இந்த பொம்பளைக்கு பொண்ணு செத்தது கூட கவலை இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அப்படி போயிடலாம், கடந்து வந்துடலாம். இப்போ அந்த பொண்ணு ஸ்ரீமதி வந்து நார்மலாக ஏதோ உடம்பு சரியில்லாமல் செத்துட்டா, இல்லை தற்கொலை தான் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது, ஒத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. ஆக்சுவலாக அந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணியிருக்கா. இவர் செல்வி அவர்களும் ஆமாம் என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா, இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒத்துக்கிட்டு பேசிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அரசு வேலை கொடுன்னு சொல்லியிருந்தா கூட, என்ன இந்த பொண்ணு பெற்றாங்க இவங்க, அந்த பொண்ணு இறந்து போச்சு, இவங்க கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் அரசு வேலை கேட்குறாங்களே இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம திட்டிட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் செல்வி அவர்கள் கேஸை வந்து கடந்து போக முடியாது. ஏன்னா இவர் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு அக்யூசேஷன் இன்னொருத்தங்க மேலே வைக்கிறாங்க. அதாவது அந்த என்டையர் ஸ்கூலுமே வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க, கொலை பண்ணாங்கன்ற ரேஞ்சுக்கு 10 பேர் 20 பேர் ரேப் பண்ணாங்க, கொலை பண்ணாங்கன்ற ரேஞ்சுக்கு இந்த அம்மா வந்து அடுத்தவர்கள் மீது அக்யூசேஷன் பண்ணும்போது ஒரு பெத்த தாய்க்கு எப்பேற்பட்ட கோபம் இருக்கும், எப்பேற்பட்ட அழுகை இருக்கும், எப்பேற்பட்ட கோபம் இருக்கும். உண்மையாகவே ஒரு பெண்ணை வந்து பெற்றவங்க இந்த மாதிரி நாசமாக போகிறவன் எப்படி வந்து என் பொண்ணை ரேப் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான், இதான் மைண்டில் இருக்கும். அரசு வேலை கொடுக்குறீங்களா, நகையை கொடுக்குறீங்களா, ஏன் என்னோடய பொண்ணோட நகையை கொடுக்கல, அவங்க 4 கிராம் தோடு போட்டிருந்தா, 8 கிராம் வளையல் போட்டிருந்தா, அதை ஏன் நீங்கள் கொடுக்கல, அது கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க இந்த அம்மா. அதே மாதிரி வந்து இதுவும் கொடுக்கலையாம், என்னது அரசு வேலை கொடுக்கணுமா. இதை பற்றி ஒரு கவனம் போகுமா? உண்மையாகவே அந்த பொண்ணு ரேப் செய்யப்பட்டால் இல்லை கொலை செய்யப்பட்டால்னு அப்படி ஒரு நினைப்பில் இருக்கும் ஒரு அம்மா. அந்த அம்மா கோவம் தானே வரணும்.
என் பொண்ணை கொண்டுட்டாங்க, எல்லாம் அழுக வரணும், கோபம் வரணும், இல்லை எக்ஸ்ட்ரீம் அழுக வரணும். இதில் ஒரு சொட்டு அழுக கூட வரல இந்த பொம்பளைக்கு. செல்வி அவர்களுக்கு ஒரு சொட்டு அழுக கூட வரல, ஒரு சொட்டு இது கூட வரல, கோபமும் அந்த இடத்துல இல்லை, கோபமும் இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். அந்த அரசு வேலை கேட்குற டைமில் இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க பொண்ணை கொண்டுட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்கன்ற கோபமும் இல்லை, அழுகையும் இல்லை, ஒரு சொட்டு கூட ட்ராப் கிடையாது. கண்ணுலேருந்து ஏதாவது ஒரு துணுண்டு ஒரு பிட்டாவது தண்ணி வருதான்னு பார்க்குறோம், ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட தாயார் தான் செல்வி. இவரை வந்து அம்மான்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து உலகத்தில் அவ்வளோ தாய்மார்களை பார்த்துருக்கேன், எல்லோரும் அவங்கவுங்க பசங்களுக்கு உயிரியே கொடுப்பாங்க. ஆனால் இந்த பொம்பளை வந்து அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சு. அந்த பொண்ணு மார்ச்சரியிலேருந்து வாங்க மாட்டேன், 6 மாதம் வாங்க மாட்டேன்னு சொன்னவர் தான் இவர் செல்வி அவர்கள். அந்த பொண்ணு 6 மாதம் கூட நான் வாங்க மாட்டேன்னு சொன்னவர். இது வந்து அந்த பொண்ணுடைய இது மட்டும் அரசு, அந்த பொண்ணு மூலமாக அரசு வேலை மட்டும் வேணுமா. இப்படிப்பட்டவர் வந்து பணத்தாசை இல்லாதவராம், பேராசை இல்லாதவராம், நகை ஆசை இல்லாதவராம். இவர் இந்த வடிவேலு சிங்சாங் அடிக்கிறான் பாருங்கள், அந்த பனியன் லுங்கி வடிவேலு. அங்கே போய் பனியன் லுங்கியோட அந்த செல்வி வீட்டில் தங்கியிருக்காங்க, நிறையா வாட்டி தங்கியிருப்பான் போல இருக்குது. அதுக்கு விசுவாசமாக இருக்கான் அவன். இதுதான் மேட்ரு. நான் கேட்குறேன், உனக்கு அந்த பொம்பளைக்கு தான் நகையாசை இல்லை, பணத்தாசை இல்லை, பேராசை இல்லை இல்லையா? எதற்காக வடிவேலு நீ வந்து அந்த பொம்பளைக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா? எதுக்காக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த? துட்டு சம்பாதிக்கிறதுக்கு தானே, பணத்துக்கு தானே. பணம் வந்தால் கொட்டும், நீ பேசு, உனக்கு வியூஸ் வரும், அவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அவ்வளோ பணம் உனக்கு கொட்டும்னு சொல்லிட்டு தானே அந்த பொம்பளைக்கு நீ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த. நான் கேட்குறேன், யூடியூப் சேனலில் நீ உண்மையாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த பொம்பளை வந்து உண்மையாக பேசினா கூட பரவாயில்ல. எங்கே உண்மை பேசுது? நீயும் அந்த பொம்பளையும் என்ன பேசுகிறீங்க? அடுத்தவர்களை பற்றி அவதூறு பேசுகிறீங்க. நான் சொல்கிறேன், மற்றவங்களை விட நீ ரொம்ப விஷம் நிறைந்தவன், செல்வியை விட நீ விஷம் நிறைந்தவன். ஏன்னா செல்வி அவர்கள் அவன் பொண்ணு சத்தத்தை கூட கவலைப்படாமல் அரசு வேலை கேட்டிருக்கு, அந்த பொண்ணு போட்டுக்கிற நகையை கேட்டிருக்கு. அந்த அமைச்சர் வந்து அந்த பொம்பளையோட ப்ளவுஸுக்குள்ளே பணத்தை வைக்கிறார். இந்த பொம்பளை ஒன்றுமே பேசலை. அதாவது தன்னிடம் ஒரு ஆம்பளை வந்து அத்துமீறி ஒருத்தன் ப்ளவுஸுக்குள்ளே கை வைக்கிறான்னா அதை கண்டு கோபமே படாத ஒரு லேடி வந்து இன்னொருத்தன் ரேப் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறது கதையெல்லாம் நம்ப முடியுமா? உண்மையாகவே அந்த பொம்பளை நல்லவளாக இருந்தால் அந்த அமைச்சரையே அற விட்டுருக்கணும். அற விட முடியல, சரி அவர் அமைச்சர், சரி ஓகே, உனக்கு வந்து அது அந்த இது இல்லைன்னா நகுந்தாவது போயிருக்கணும். என்ன செஞ்சார் அந்த பொம்பளை? பணம் வந்து உள்ளே சொருகிறார் அந்த பொம்பளைக்கு. ஒன்றுமே பேசலை. இந்த பொம்பளைக்கு பணத்தாசை இல்லையா? இந்த பொம்பளைக்கு பணத்தாசை இல்லை, நீ பேசுகிற. நீயே பணத்தாசி பிடிச்சி தானே யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்க. உனக்கு எத்தனை வியூவர்ஸ், எத்தனை பேர் உனக்கு இப்போ உனக்கு எவ்வளோ பணம் பார்த்துருப்பேன் இந்த யூடியூப்பில். நீ வந்து பனியன் கடையில் தானே வேலை பார்த்த. இப்போ உன்னோட லெவல் என்ன? அவதூறு கிளப்பி அடுத்தவர்களை பற்றி தப்பாக பேசி அடுத்தவர்கள் பற்றி அவதூறு கிளப்பி உன் சேனலை நீ வளர்த்து விட்ருக்க. இந்த ஸ்ரீமதி கேஸை ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி திமுகவுக்கு ஓட்டு கேட்டிருக்க நீ. நீங்கள் ஏன்னா உன்னோட யாரோ அமைச்சராக யாரோ ஒருத்தர் உன் ஏரியா அவர் எம்பி ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மனுஷனுக்கு நீ சிங்சாங் எடுக்கிற வீடியோலாம் நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ அந்த பர்சனுக்கு அவர் உனக்கு தலைவராக எனக்கு தெரியாது. ஓகே, சரி, உன்னோட இஷ்டம், நீ எந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறியோ அது உன்னோட இஷ்டம், அதுக்கு நான் வந்து தலையிடல. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கட்சியை அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்ரீமதி பேரை சொல்லித்தானே நீ திமுகவுக்கு ஓட்டு கேட்ட. டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போங்க. ஏன்னு ரீசன் என்ன சொன்னேன்? ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ரேப் பண்ணிட்டாரு ஸ்ரீமதியை, அண்ணாமலை ரேப் பண்ணிட்டாருன்னு கதையை சொல்லித்தானே நீ வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட. உண்மையாகவே இபிஎஸும் அண்ணாமலையும் அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்களா? அந்த ஸ்கூலில் தங்கினாங்களா? முதல்ல உண்மையை சொல்லு. உனக்கு மனசாட்சி இருந்தால் உண்மையை சொல்லு. அந்த ஸ்கூலில் இவங்க 2 பேரும் என்னைக்காவது விசிட்டு சும்மா வந்தாது பார்த்துருப்பாங்களா? அந்த ஸ்கூல் பக்கம் வந்து எட்டியாவது பார்த்துருப்பாங்களா அவங்களா? அங்கே என்னமோ அங்கேயே தங்கி ரெகுலர் விசிட்டர் மாதிரி கஸ்டமர்ஸ் மாதிரி இல்லை பேசியிருக்க. அப்போ அந்த ஸ்கூல் இருக்கிற மாணவிகளெல்லாம் நீ தப்பாக பேசுகிற. அவங்களாம் வந்து கெஸ்ட்டாக தங்குறாங்க, பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறாங்கன்னு அந்த ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசுனேன். நீ ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசுறது கூட வேறு, நான் அந்த ஸ்கூலில் இருக்கிற மாணவிகளையும் சேர்த்து தானே நீ கேவலமாக பேசுகிற. நீ வந்து இந்த செல்விக்கு வக்காலத்து வாங்குற. சரி வடிவேலு, உனக்கு வந்து உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், மனசாட்சியை தொட்டு சொல்லு. உனக்கு உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். செல்வியால் ஸ்ரீமதி இறந்தார், அவள் வந்து தற்கொலை தான் செய்து கொண்டாள்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும். சார்ஜ் ஷீட் அந்த 1200 பக்கத்தையும் நீ படிச்சிருக்க, உனக்கு எல்லாமே தெரியும். உன்கிட்ட ஒரு காப்பி இருக்குது, சார்ஜ் ஷீட்டோட காப்பி, கரெக்டாக? அப்படி இருக்கிறச்சு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அப்பயும் எதுக்கு போய் சொல்லிட்டு உட்காந்துருக்க? எதுக்காக புரளி கிளப்பிட்டுருக்க? உன்னோட யூடியூப் சேனல் வளரணுன்றதுக்காக நீ புளிக்கிட்டு உட்காந்துருக்க. நீ வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்றதுக்காக பொய் மேலே பொய் சொல்லிட்டு இருக்க. அதே பொய்களை நீ வந்து செல்வியை வந்து சொல்ல விடுற. செல்வி அவர்களை நீ சொல்கிற எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் அவர் படிக்கிறார், பேசுகிறாரு. எனக்கு சில சமயம் செல்வி அவர்களோட வீடியோக்கள் பார்க்கும்போது அப்படியே இந்த வடிவேலு பேசுகிற மாதிரியே இருக்கும். வடிவேலு எப்படி பேசுகிறாப்லையோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். ஒரு சில வீடியோக்கள் வந்து வடிவேலு எப்படி இந்த அரசியல் கட்சி ஒரு சில இதெல்லாம் பேசுவாப்பில், வேறு ஏதாவது கட்சிகளை தாக்கணும் இல்லை வேறு ஏதாவது பற்றி இல்லை ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி பேசும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் இருக்கும். ஏன்னா வடிவேலுக்குன்னு எல்லாருக்குமே உலகத்தில் பேசும்பொழுது ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே ஸ்டைல் வந்து செல்வி அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன், அதை கவனிச்சிருக்கேன்.
எனக்கே ஷாக்கிங்காகும். என்னது அப்படியே வடிவேலு பேசுகிற மாதிரியே இருக்கே. வடிவேலுவோட ஃபீமேல் வெர்ஷன் வந்து செல்வி அப்படியே இருக்கும். வடிவேலு எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி செல்வி அவர்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. அப்போ எல்லா ஸ்கிரிப்டெல்லாம் வடிவேலு கொடுக்குறது தானே. அப்போ நீ என்ன சொல்லித்தரையோ அதை தான் செல்வி அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை சும்மாவே இல்லாமல் அதுக்கு ஏற்கனவே அது வளரிட்டு உட்காந்துருக்கும். இவன் கொலை பண்ணிட்டான், அவன் ரேப் பண்ணிட்டான், 100 பேர் ரேப் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதியோட அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கியிருந்தார்னு வச்சுப்போமே, ஒரு இமேஜினேஷனுக்கு தான் இது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஒருவேளை ஸ்ரீமதியோட அம்மா பேரண்ட்ஸும் தங்கலான்னு ஒரு ஸ்கூல் வந்து ஒரு இது கொடுத்துருந்ததுன்னு வச்சுக்கோமே, செல்வி அவர்களும் ஸ்ரீமதியோட சேர்ந்து தங்கியிருந்தா வச்சுக்கோங்களேன். இந்த பொம்பளை இருக்கிற சண்டையில் ஸ்ரீமதி இந்த பொம்பளையை தள்ளி விட்டுருக்கும். அடுத்தது வந்து 2வது வந்து இந்த பொம்பளை சொல்லியிருக்கும், என்னை வந்து ரவிக்குமார், அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவங்க பையன், அவங்களோட பேரப்பசங்க எல்லோரும் ரேப் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கும் இந்த பொம்பளை செல்வி அவர்கள். ஏன்னா அடுத்தவர்களை பற்றி பொய் சொல்கிறது கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், அடுத்தவர்கள் மனசு புண்படும்னு கூட யோசிக்காமல் பேசுகிற ஒரு கேடுகெட்ட பொம்பளை தான் செல்வி. அவதூறு கிளப்புறதெல்லாம் இந்த அம்மாவை மிஞ்சறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. என்னோடய வீட்டு பக்கத்தில் ஒரு பொறுக்கி இருக்கான். ஓகே, நான் சிசிடிவி கேமரா வச்சது காரணமே அதுக்கு தான். என்னோடய வண்டியை தினமும் நோண்டுவான். இது வந்து நான் சிசிடிவி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இந்த கேமராஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி வந்து இந்த ஆள் வந்து என்னோடய வண்டியை நோண்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். போலீஸ் கேட்டது ஒரே ஒரு கேள்வி தான், ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ஃபோட்டோ இருக்கா, வீடியோ இருக்கான்னு கேட்டாங்க. நான் மண்டையை பிச்சுக்கிறேன், சார் இருக்கிறதே கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா இவனுக்கும் எனக்கு பிரச்சனை இருக்குது, வேறு யாரும் வந்து நோண்ட மாட்டாங்க, இந்த ஆள் தான் நோண்டுவான் வண்டியை. அவன் ஒய்ஃபும் வந்துடுச்சு. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது அவன் ஒய்ஃபும் ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு. சரியா? இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இந்த பர்சன் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா மற்றவங்க வண்டியும் நோண்டியிருக்கான், ஆனால் என்னோடய வண்டி தான் மெயினாக அவன் நிறையா நோண்டியிருக்கான் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து இல்லைம்மா ஏதாவது ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு இது, நான் சொன்னேன் அதுக்காக சார் நான் இவன் வண்டி நோண்டுறது எப்போன்னு எனக்கு தெரியாது, நான் இதுக்காக பின்னாடியே ஒரு கேமரா தூக்கிட்டு நான் வந்து நிற்க முடியாது அப்படின்னு. ஸோ அன்றைக்கி நான் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து வேஸ்ட்டாக போச்சு. இருந்தாலும் அவனை வார்ன் பண்ணாங்க, நீங்கள் பொண்ணுங்கக்கிட்ட இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணாதீங்க, நீங்கள் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரு. எங்கள் அப்பா கிட்ட வந்து சொன்னேன், ஃபோன் பண்ணி ஊரில் இருக்கிற அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமு, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு. உடனே அப்பா சொன்னால், சரி நீ ஒன்று பண்ணு, நீ சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிவிடுன்னாரு எங்கள் அப்பா. ஓகே, நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நான் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பொறுக்கி வந்து என்னோடய வண்டியை நோண்டுறத நிறுத்திவிட்டான் சுத்தமாக. ஏன்னா அவனுக்கு பயம் வந்துடுச்சு, ஏன்னா அது எவிடன்ஸாக போயிடும் இல்லையா, இப்போ வண்டியை நோண்டினா அது ஒரு இதுவாகிடும். அதனால் அந்த பொறுக்கி வந்து என் வண்டியை நோண்டுறதில்ல, என்னை பார்த்தாலே ஒரு பயம். ஓகே, நான் திட்டி விட்ருவேன், இன்னொன்று அது வேறு விஷயம். ஸோ இப்போ என்னென்னா, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இன்னொருத்தங்க ஒரு 2-3 பேர் ஐடியா சொன்னாங்க, நீங்கள் வந்து வேறு மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. என்னென்னா உங்ககிட்ட தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணான்ற மாதிரி நீங்கள் 100K கூட ஃபோன் பண்ணுங்கள், உங்ககிட்ட தப்பாக அவன் மிஸ்பிஹேவ் பண்ணா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அடுத்தவங்களை பற்றி உண்மை இல்லாத இது அந்த ஒரு விஷயம் உண்மை இல்லைன்னா அதை பற்றி நான் வந்து அடுத்தவர்களை பற்றி நான் தப்பாக பேச மாட்டேன். இன்னொன்று வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது வந்து என் வண்டி அவன் மறுபடியும் நோண்டக்கூடாது. ஏன்னா என்ன நம்பி நிறையா குழந்தைங்க இருக்குது எங்கள் தெருவில் இருக்கிற பூனை நாய்க்கெலாம் நான் சாப்பாடு போடுறேன், அனிமல்ஸ்க்கெலாம் நான் சாப்பாடு போடுறேன். நான் உயிரோடு இருந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு போட முடியும். அதனால் நான் வந்து அதுக்காக தான் நான் சேஃபாக இருக்கணும், நான் சேஃபாக இருந்தால் தான் அந்த குழந்தைங்க சாப்பிட முடியும். அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஒழிய அடுத்தவர்களை பற்றி வீண் வதந்தியோ அவதூறோ இல்லை பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் பொண்ணு தான். ஆனால் ஒரு ஆம்பளையை பற்றி தப்பாக வந்து அவன் என்ன தப்பு பண்ணானோ அதை சொல்லலாம். ஒரு ஆம்பளை வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால் அது மிஸ்பிஹேவ் பண்ணான்றதை உண்மையாக சொல்வேன். ஆனால் அவன் வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் என் வண்டியை நோண்டான்னா நான் அந்த வண்டியை நோண்டதை பற்றி தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் வழியா என்கிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு நான் சொல்ல முடியாது. உண்மையாகவே நான் பண்ணியிருந்தா நான் சொல்லியிருப்பேன், இவங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் என்கிட்ட நிறைய பேர் சொன்னது, உன்கிட்ட கண்டினியூஸாக அவன் வந்து வண்டியை நோண்டுறான் அப்படின்னா அவன் வேறு ஏதோ இன்டென்ஷனில் தான், அவன் புத்தி வந்து வேறு ஏதோ தாட்டில் தான் அவன் வேணும்னே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஏதோன்னா ஏதாவது தப்பான இன்டென்ஷன். ஸோ நான் சொன்னேன் எனக்கு அது தெரியாது, பட் என்னோட வண்டியை நோண்டக்கூடாது, அவ்வளோதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கும் செல்வி அவர்களுக்கும் அத்தனை வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து செல்வி அவர்கள் வந்து அடுத்தவர்கள் மீது பொய்யான ஒரு கருத்தை, பொய்யான ஒரு புகாரை, பொய்யான ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்க. அடுத்தவங்களை வந்து இஷ்டத்துக்கு சொல்கிறது. இப்போது ஸ்ரீமதிக்காக ஸ்கூலுக்காக சப்போர்ட் பண்ண மாணவிகளையே விபச்சாரிகள்னு சொன்னால்தான் செல்வி அவர்கள். ஓகே, அடுத்தவர்கள் மீது வீண் பழி போடுறதில்ல தில்லாலங்கடினே சொல்லலாம் அந்த பொம்பளைய. சூப்பர் உமன் இவங்க. ஏன்னா இவ்வளோ கேவலமாக அடுத்தவர்களை பற்றி தப்பாக போய் சரி. உனக்கு கேட்குறேன், உன் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னா உனக்கு எங்கே டவுட் வரணும்? யாரோ செஞ்சுட்டாங்கன்ற டவுட் வந்திருந்தா நீ உண்மையான தாய்னு சொல்லலாம். அந்த ஸ்கூல் ஓனர் இவங்க இப்போ 2 பசங்க இருக்கனால இந்த 2 பசங்க பெரிய சொல்லிட்டாங்க.
இந்த ஸ்கூல் ஓனருக்கு, இந்த ரவிக்குமார் அவர்களுக்கு 10 பசங்க இல்லை 100 பசங்க இருந்தாலும் அந்த 100 பேருமே வந்து ஸ்ரீமதி ரேப் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இந்த செல்வி அவர்கள். ஏன்னா இந்த பொம்பளைக்கு வேண்டியது பணம். உனக்கு பணத்தாசை இருக்கிறனால தானே நீ அடுத்தவங்க பேரில் தேவையில்லாமல் வீண் பழி சுமத்திட்டு இருக்க. உனக்கு கோடி கோடியாக பணம் வேணும்னு கேட்டவ தானே நீ. அந்த பொண்ணு சத்த அன்றைக்கி போய் ஸ்கூலில் போய் பார்கெயின் பண்ணுற, அங்கே போய் பேரம் பேசுகிறாங்க, உட்காந்துக்கிட்டு 50 லட்சம் 1 கோடி வேணும்னு பேசியிருக்க. அவங்க கொடுக்க முடியாது, சந்தோஷோட படிப்பை வேணால் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதுக்கு அந்த ஆத்திரம் அந்த பொம்பளைக்கு. அடுத்த நாள் மீடியா முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு இது பல கோடி வேணும்னு சொல்லுது இந்த பொம்பளை. ஸ்ரீமதி பேரை சொல்லி நிறைய பேர் படிக்க வைப்பாங்களா? நான் கேட்குறேன், கவர்மெண்ட்டும் அவ்வளோ ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுது, ஃப்ரீயாக தான், ஏழைகளுக்காகவே அவ்வளோ ஸ்கூல்ஸ் ரன் பண்ணுது. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போகிறாங்க, காசு இருக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க போகிறாங்க. நீ என்ன படிக்க வைக்கிறது அடுத்தவங்களா? சரி, அப்படியே உன் கையில் காசு வந்ததில்ல, இப்போ ட்ரஸ்ட்டு நீ என்ன பண்ண? நீ அந்த ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு போய் 4 இடத்துல போய் தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க இந்த அம்மா. ஒரு 10 கேன் வாட்டர் எடுத்துன்னு போனியா, இல்லை 20 கேன் வாட்டர் எடுத்துகிட்டு போனியா? ஒரு கேனுக்கு நீ 100 ரூபானே போட்டுக்கோங்க, 20 கேன்னா எவ்வளோ? 2000 ரூபா. அப்போது 2000 ரூபா இல்லை 5000 ரூபாய்க்குள்ளே ஒரு செலவை பண்ணிவிட்டு அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 1000 ரூபானே போட்டுக்கோங்க. ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே ஒரு போய் தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்களாம். ட்ரஸ்ட்டில் இவங்க நிறையா பணம் அனுப்புகிறாங்க. இந்த செல்வியை நம்பிக்கிட்டு, செல்வி நல்லவர் சொல்லிவிட்டு அவ்வளோ பணம் அனுப்புகிறாங்க. இந்த அம்மா வந்து ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு நல்லது பண்ணுறாங்களாம் நாட்டுக்கு, உலகத்துக்கு. எவ்வளோ நடிப்பு பாரு. இப்போது ரீசெண்ட் நியூஸு விக்ரவாண்டி இதில் வந்துட்டு இந்த அம்மா வந்து எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு இந்த அம்மா போட்டிடுது. அப்போ உனக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு உனக்கு உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குது, அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை இருக்குது, அதாவது ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு. இப்போ நீ ஓட்டு கேட்டால் கூட ஸ்ரீமதி பேரை சொல்லி தான் நீ ஓட்டு கேட்க போகிற. அப்போனா உனக்கு பணத்தாசை, அதிகார ஆசை, பதவி ஆசை, நகை ஆசை இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறியா? எந்த அளவுக்கு பேராசை இருந்துச்சுன்னா ஸ்ரீமதி பேரை சொல்லிக்கிட்டு பணம் கலெக்ட் பண்ணுறது, நகையை பற்றி இது பண்ணுறது. நான் கேட்குறேன், இந்த பொம்பளை நகை ஆசை இல்லைன்னு இந்த வடிவேலு சொன்னாப்ல இல்லையா? இப்போது அந்த அப்போனா எதுக்கு வீடியோவில் வந்து என் பொண்ணு போட்ட ஜிமிக்கி, என் பொண்ணு போட்ட தோடு, என் பொண்ணு போட்ட வளையல், என் பொண்ணு போட்ட கொலுசுன்னு கதை சொல்லிட்டு இருந்தேன். அதில் வேறு தோடு ஏதோ ஒன்று. இது வந்து நான் வந்து இப்போ கடைக்கு போனேன் ரீசெண்டாக. அந்த கடையில் இது பார்த்து நான் ஏற்கனவே இதே மாதிரி நான் ஸ்ரீமதிக்கு வாங்கினேன். இதை நான் வாங்கின்னு வந்தேன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ ஒரு பொண்ணு செத்து போயிட்டா, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நகைக்கடையில் அந்த 2 வருஷத்துக்குள்ளே, அந்த பொண்ணு இறந்த 2 வருஷத்துக்குள்ளே உனக்கு நகைக்கடையில் என்ன வேலை? அவள் போட்டதாகவே இருந்துட்டு போட்டுமே டிசைனு, உனக்கு எதுக்கு இப்போ அதை வாங்கியானோ? அப்போ நீ எவ்வளோ ஊரை ஏமாத்துறதுக்கு என்னென்ன பொய்கள் சொல்கிற? உனக்கு வந்து கண்டென்ட் வேணும்னு ஏதோ பண்ணிகிட்ருக்க. ஒரு கண்டென்ட்டுக்காக நீ வந்து போய் நகையை வாங்கிட்டு வந்திருக்க. ஸ்வெட்ரு இத்தினூண்டு குட்டி வயசில் இந்த ஸ்ரீமதி போட்ட ஸ்வெட்ரு அப்படி புத்தம் புதுசாக இருக்குது இந்த அம்மா காமிக்குது. அந்த பொண்ணு வந்து 1 வயசோ 2 வயசோ இருக்கும்போது போட்ட ஸ்வெட்ரு, அது 2 வயசு 3 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த ஸ்வெட்ரு இவ்வளோ வருஷம் கழிச்சு அவ்வளோ புதுசாக இருக்கும். அது துவைக்கும் போதே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை துவைக்கும் போதே உங்களுக்கு அந்த இது போயிடும், அந்த நூலாக சிலலாம் வந்துடும். அப்படியே புத்தம் புதுசாக இந்த அம்மா எங்கேருந்தோ போய் ஸ்வெட்டரை வாங்கி இதான் ஸ்ரீமதி போட்ட ஸ்வெட்டர்னு சொல்லி காமிக்குது. ஸோ உனக்கு கண்டென்ட்டுக்காக, நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக, உன்னோட பேராசைக்காக நீ கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நீ யூடியூப்பில் பேசிகிட்டு உட்காந்துருக்க. இந்த செல்வி அவர்களுக்கு பணத்தாசை இல்லையாம், பேராசை இல்லையாம். இதையெல்லாம் நாங்கள் நம்பணுமா? அதாவது கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கண்ணா பின்னான்னு கதை சொல்கிறது. வடிவேலு இருக்கிறதுலே ஒஸ்ட்டான பர்சன் நான் நினைக்கிறேன். இவன் வந்தாலும் வந்து ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில, செல்விக்கு தான் கூஜா தூக்கிட்டு உட்காந்துருக்கான். ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணுறவனா இருந்தால் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியும் இந்த ஆளுக்கு. எல்லாரை விட எனக்கு தெரிஞ்சு செல்வியோட வக்கீல்களுக்கு கூட ஸ்ரீமதி தற்கொலை தான் செய்து கொண்டார் என்பது நல்லாவே தெரியும். ஆனாலும் எதுக்காக பண்ணுறாங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கலவர கேஸு இப்போது செல்வி அவர்கள் மாட்டினா முடிஞ்சுது, மெயின் தலை முடிஞ்சுது, உருளும். இப்போ அந்த சோ ஒரு பர்டிகுலர் அரசியல்வாதியை காப்பாற்றுறதுக்கு இப்போ இங்கேருந்து ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த வக்கீல்கள். எவ்வளோ ஏழைகள் உலகத்தில், எத்தனை ஏழைகள், எத்தனை ஏழை தாய்கள். ஒன்றுமே இல்லைங்க, எவனோ ஒருத்தன் ஆக்சிடெண்ட் பண்ணி போயிடுவான், அந்த வண்டி வந்து ஓடி போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு அவங்க அப்பாவை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆக்சிடெண்ட் பண்ணதில் ஒரு ஆள் தான் 2 வீலரில் வந்திருக்கான், பைக்கில் வந்திருக்கான். அந்த பர்சன் வந்து இடிச்சிட்டு போயிட்டா. இவர் நடந்து க்ராஸ் பண்ண வராரு, இடிச்சிட்டு போயிட்டாப்புல. அந்த பர்சன் இவங்க கோர்ட்லலாம் கொண்டு போய் நிறுத்தியாச்சு, நீதி கிடைக்கல அவங்களுக்கு. அந்த பர்சனும் காம்பன்சேஷன் கொடுக்கல, எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ எவ்வளவோ பேருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீதி கிடைக்காம இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இவங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ண மாட்டாங்க இந்த வக்கீல்கள். இத்தினூண்டு பசங்க, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்கள்லாம் படிக்கிற ஸ்கூல், இவ்வளோ பெரிய ஸ்கூலை நாசம் செஞ்சு அதை எரித்து சாம்பலாக்கு வாப்பார் ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ. அவனுங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஓடி வருவாங்க எங்கேருந்தோ வக்கீல்கள், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்களாம்.
பாப்பா மோகன் அவர்களை பார்த்தா எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மரியாதைக்குரிய வக்கீல் அப்படின்னும் பொழுது நீ உண்மையாக உன் மனசாட்சிக்கு நடந்துக்கிறியா தெரியல. மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு ஸ்கூலையே எரிச்சு நாசம் செஞ்ச பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு இவருனா இவரெல்லாம் என்ன பெரிய வக்கீல்? அடுத்தது எங்கேருந்தோ விவசாய சங்கம்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அந்த பர்சன் பார்த்தா சரி நீ வந்து செல்வி அவர்கள் வீட்டில் வந்து பஜ்ஜி தின்ன, சொஜ்ஜி தின்ன, வடை தின்ன, பாயசம் சாப்பிட்ட, டீ காஃபி சாப்பிட்ட, ஓகே. அதுக்கு நீ ஏதோ சப்போர்ட்டாக பேசுகிற அப்படின்றது ஓகே அந்த பொம்பளைக்கு. ஏன்னா அந்த பொம்பளைக்கு யூடியூப்பில் கண்டென்ட் வேணும். சரி நீ ஏதோ ஒன்று மொக்க போடுற, ஓகே ஃபைன். என்ன மிரட்டிட்டு இருக்க? இவர் வந்து தமிழக அரசுக்கே சவால் விடுகிறார். அந்த கலவரத்தில் ஈடுபட்ட 650 பேரும் குற்றவாளிகள். அவங்களுக்கு வந்து விமோச்சனமே கிடையாது. அவங்களால வந்து அரசு வேலை அப்ளை பண்ண முடியாது, அரசு வேலைக்கான எக்ஸாம்ஸ் எழுத முடியாது, எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியும் போக முடியாது. அவங்களுடைய ஆத்திரம், அதாவது முட்டாள்தனமான அது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. செல்வி போன்ற அடுத்தவர்களை பற்றி வீண் அவதூறு கிளப்பவர்கள், ஒரு ஸ்கூலையோ இல்லை ஏதோ ஒன்று காலேஜையோ எதையோ ஒன்று நாசம் செஞ்சு அதில் குளிர்காஞ்சு அதில் கொள்ளையடித்து பணத்தையும் நகையையும் கொள்ளையடித்து சந்தோஷப்படுகின்ற ஒரு கேவலமான லேடியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த 650 பேரும் முட்டாள்கள்னு நிரூபிச்சிட்டாங்க. முட்டாள்கள். அதாவது இந்த பொம்பளை வந்து பொண்ணை கொண்டுட்டாங்க அப்படி கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எத்தனை கொலை கேஸ் நடந்திருக்கு உலகத்தில். அந்த ஸ்வாதி மேட்ரு கூட கொலை கேஸ் தான். ஆனால் அந்த கொலைக்காரனை வந்து காப்பாற்ற அவன் நல்லவனு போட்டுட்டு இருந்தாங்க யூடியூப் சேனல்லாம். அந்த ராம்குமாருக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப்ல. அவன் ஆக்சுவலாக கொலைகாரன் தானே போலீஸ் போய் பிடிச்சிருக்கு. எங்கேருந்தோ சரி உண்மையாகவே அவனை வந்து ஒரு ஸ்கேப் கோட்டாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா கூட சென்னையிலேயே அவனையாவது பிடிச்சி போட்டுருப்பாங்களே. சென்னையில் ஏன் சரண்டர் ஆக மாட்டான்? நான் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணேன், அவனும் சரண்டர் ஆக மாட்டானா? எங்கேயோ ஒரு வில்லேஜில் அவன் ஆடு மேய்க்கிறவன். சாரி, அவன் ஆக்சுவலி இன்ஜினியரிங் படித்தவன், நல்லா படிச்சிருக்கான். அந்த பையன் வந்து நல்லா படிச்சிருக்கான். ஆனால் வந்து அவன் சைலண்ட்டான பர்சன், யார்கிட்டையும் பேச மாட்டான் போல். அவனோட ஊர் மக்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவன் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணும்போதே பிளேடால் அவன் கையை கீறிக்கிறான். ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டான்ற ஒரு பயத்தில் செஞ்சுருக்கான். அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த பையன் வந்து ஒடுக்கப்பட்ட ஜாதி, அவன் மேலே வீணாக பழி போட்டாங்க. இந்த பொண்ணு வந்து பிராமின் பொண்ணு, அவங்க அப்பாவே அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு கூலி ஆட்களை அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பொருளை கிளப்பிச்சு இந்த டீமு. அந்த பொண்ணை காலையில் விட்டுட்டு போயிருக்காரு அவங்க அப்பாக்காரர். அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு திரும்பி போயிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது, பொண்ணு வந்து இறந்துட்டான்னும் பொழுது அவன் ஃபேமிலி அதுக்கு எவ்வளோ பெரிய இடி அது. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஐடியா. அந்த பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வந்திருக்காரு. இவன் வந்து ஃபாலோ பண்ணதெல்லாம் சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த பர்சன் வந்து ஃபாலோ பண்ணதெல்லாம் எல்லாமே எவிடன்ஸ் இருக்குது. இருந்தாலும் இது வேற ஆள் கொன்னது, வேற ஆள், கூலிப்படை, பிஜேபி கொண்டுடுச்சுன்றாங்க. இந்த இடத்துல கட்சியும் கொண்டு வந்துட்டாங்க, ஜாதியும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது புரளி கலப்புறது நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கவே முடியாது. நீ உண்மையாகவே ஏதோ நடந்து நீ பேசினா பரவாயில்ல. போலீஸ்காரங்களெல்லாம் முட்டாளாக்கி விட்டாங்க. அவங்க ஒரே வாரத்தில் பிடிச்சாங்க. அந்த பொண்ணை கொலை பண்ணவங்கள ஒரே வாரத்தில் பிடிச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த கொலைகாரனை வந்து காப்பாற்ற அவன் நல்லவன் சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்து அதே தான் இங்கே இப்போ செல்விக்கு பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி வந்து நல்லவரான். அந்த அப்பாவி ஸ்கூல் டீம் தான் நல்லவங்க. ஸ்கூல் டீமு அவங்களுக்கு டீச்சிங் தவிர வேறு என்ன தெரியும்? ஸ்கூல் நடத்துறதை தவிர என்ன தெரியும்? 4000 பசங்க படிக்கிறாங்கன்னா அதை தானே அவங்க பார்ப்பாங்க. அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கூட அந்த ஸ்கூல் எப்படி ரன் பண்ணுறது இது தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஸ்கூலு, காலையில் 8 மணிக்கு ஸ்கூலு, அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. எல்லோருக்குமே டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துது. டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்படி தூங்குறவளை பிடிச்சி எழுப்பி கூட்டிகிட்டு போனாங்களாம். எவ்வளோ கெட்ட புத்தி இருந்தால் இவ்வளோ கற்பனை கதைகளை அள்ளி விடுவாங்க இவங்க. பொருளை கலப்புறதை நம்மளால் அடிச்சுக்கிறதுக்கு ஆளுங்களே கிடையாது. நம்ம தமிழ் மக்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பாருங்கள், ஒரு அரசியல் மேட்டராக இருக்கலாம், எந்த மேட்டராக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட எதனால் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பரப்புரை செய்பவர்கள் எப்படின்னா மக்களிடையே வந்து திணிச்சு வச்சுருக்காங்க. இந்த பெரியாரிசம்னு ஒன்று நுழைஞ்சிடுச்சு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை, ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு வெறுப்பை கொண்டு வந்து திணிச்சிருவாங்க. இப்போ இவங்க ஸோ வந்து இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்களாம், அதாவது நம்ம ஆளுங்க, நம்ம மக்கள் எல்லோருமே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லவங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும் கெட்டவங்க. நீங்கள் உலகத்துலேயே நல்லவன்னு ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தினா கூட அவன் 95% நல்லவனாக இருக்கலாம். ஆனால் அந்த மீதி 5% கெட்டவனாக இருக்கலாம்.
யாருமே இந்த உலகத்தில் 100% நல்லவங்க கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்மலாம் அப்படி யோகிய பரம்பரை மாதிரியும் மற்றவங்கெல்லாம் கெட்டவங்கன்ற மாதிரி ஒரு பார்க்குற ஒரு மனப்பான்மை வந்து நம்ம மக்களிடையே இருக்குது, நம்ம தமிழ் மக்களிடையே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் நிறைய வாட்டி யோசிச்சிருப்பேன். எனக்கு நிறைய ஸ்டேட் பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தமிழ் பீப்புளெலாம் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது ஹோல் இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற ஸ்டேட் பீப்புள் வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தமிழ் மக்கள் வந்து வேறு ஆங்கிளில் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க, இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த நல்லவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுட்ருக்கோம் இவ்வளோ நாளாக. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த 2 வருஷமாக இவ்வளோ வருடங்களாக இந்த 2 கட்சிகள் தான், இந்த திராவிட கட்சிகள். நம்ம வந்து ஒரு மாற்று கட்சியாக வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு ஒரு வாய்ப்பளிப்போம் அப்படின்னு நம்ம யாரும் இது வரைக்கும் யோசிச்சதே கிடையாது. ஆனால் அந்த 2 கட்சி தான் மாறி மாறி வந்து ஆட்சியில் உட்காருவாங்க, அவங்களே கொள்ளையடிச்சுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து அதுவும் முக்கியமாக திமுகவை கேட்கவே வேணாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. சரி, இவங்களுக்கு தான் ஏன் ஒரு பிஜேபிக்கோ இல்லை ஒரு நாம் தமிழர் கட்சியோ இல்லாட்டி தேமுதிகவோ விஜயகாந்த் உயிரோடு இருந்தபோது அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுத்துருந்தோம்னா உண்மையாகவே ஒரு சிறந்த சிஎம்மாக காமிச்சிருப்பார். உண்மையாகவே நல்ல மனுஷன். அவர் சாகிற வரைக்கும் அவர் நல்லது பண்ணிட்டு போனார். அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. ஸோ புதுசாக வேறு ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சான்ஸ் தானே, அந்த 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம் நம்ம சான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தாட் வந்து கிடையாது. நம்ம பிரெயின் வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு. சரி, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்களுக்கு தான், இல்லாட்டி இவங்களுக்கு தான், அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடுச்சு. நம்ம ஏன் புதுசாக ஒரு பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இல்லை. இது வந்து நான் அரசியல் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன். அரசியல் மட்டும் இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் ஹிந்துவிசம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. பெரியாரிசம்னு ஒரு குரூப் சுற்றிட்டு உட்காந்துருக்கு நம்ம ஊரில். வேறு எங்கேயாவது இந்தியாவில் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே, நார்மலாக நியூட்ரலாக இருப்பாங்க. ஆனால் இந்த பெரியாரிசம் ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வெறுப்பு வந்து உமிழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. வெறுப்பை வந்து மக்களிடையே திணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் பிடிக்காது, ஒரு பர்டிகுலர் காஸ்ட் பிடிக்காதுன்னா அந்த ரிலீஜன் பற்றியோ இல்லை அந்த காஸ்ட் பற்றியோ கண்ணா பின்னா ஆவதூறு கலப்புறது இஷ்டத்துக்கு. உனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நீ பேசலாம். ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனால உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா நீ அதை பற்றி பேசலாம். ஆனால் அந்த ஒட்டுமொத்த ரிலீஜனும் மோசமான ரிலீஜனு, ஒட்டுமொத்த ஜாதிக்காரங்களும் மோசமானவங்கன்னு தான் பேசுவானுங்க இவனுங்க. எவ்வளோ ஒரு வன்மத்தை கக்குறாங்க நம்ம ஊரில். அதுதான் இப்போ ஸ்ரீமதி கேஸில் நடந்துகிட்ருக்கு. ஸ்ரீமதி கேஸில் பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், அந்த ஸ்கூலில் வந்து ஒட்டுமொத்த ஸ்கூலையும் பழி சொல்கிற இந்த கூட்டம் ஓகே, ஏன் யோசிக்கவே இல்லை? செல்வி சைடில் வந்து தப்பு இருக்கும், ஏன் யோசிக்கவே இல்லை? ஒரு சைடு மட்டும் பார்க்குறாங்க. செல்வி சைடுக்கு கூஜா தூக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் சைடு நல்லவங்களா கெட்டவங்களா அதை அனலைஸ் பண்ணலை இன்னும். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா செல்வி சொல்லிட்டாப்ல ஸ்ரீமதியை ரேப் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஸோ ரவிக்குமார் அவங்க பசங்க, அவங்க பேர பசங்க இவங்கெல்லாம் ரேப் பண்ணிட்டாங்க. இபிஎஸ், அண்ணாமலை, அப்புறம் அமித்ஷா, மோடி எல்லோரும் வந்து ஸ்ரீமதி ரேப் பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் வந்து செல்வி அவர்கள் வந்து மக்களிடையே திருப்பி அதாவது ஒரு பொய்யை திரும்ப சொன்னாலும் அது உண்மையாகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமாக பேசியிருக்காங்களாம் தெரியல. திருப்பி அடுத்தவங்களை பற்றி அசிங்கமாக பேசியிருக்காங்க. இந்த செல்வியோட கூட்டம் ஒரு மட்டமான ஒரு ஜால்ரா கூட்டம் இருக்குது. முக்கியமாக வடிவேலு மாதிரி போன்ற ஆட்கள்லாம் அவங்களாம் இன்னும் கேவலமாக திணிச்சிட்டு இருக்காங்க மக்கள்கிட்டே. அந்த மாதிரி இந்த ஸ்கூலை விட கேவலமான ஸ்கூல் உலகத்தையே கிடையாது. இந்த ஸ்கூலில் இருக்கிறவங்கலாம் மோசமானவங்க, எல்லாரையும் அந்த பொண்ணுங்களெல்லாம் ரேப் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களிடையே. அப்போது இந்த மாதிரி கேவலமான சேனல்ஸ் எல்லாம் பார்க்குற ஜனங்க எப்படி நினச்சிப்பாங்க, ஐயோ இவ்வளோ கேவலமான. நீ அந்த ஸ்கூலுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருக்கியா? அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை நம்பி தானே அந்த ஸ்கூலில் அந்த பசங்களை விடுறாங்க. செல்வியோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க விடுறாங்களா, இல்லை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை நம்பி அவங்க விடுறாங்களா? இந்த ஒரு பொம்பளை பேசுவா கெட்ட விஷயங்கள். நான் சொல்கிறேன், அடுத்தவர்களை பற்றி கேவலமாக பேசும் யாராக இருந்தாலும் சரி, அதாவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஓகே. நீ வந்து ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா அது உண்மையாக இருந்தால் பரவாயில்லை. உனக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கா? இப்போ நான் எனக்கு ஏதாவது ஒரு பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாரோ ஒரு பர்சனால எனக்கு ப்ராப்ளம்னா நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ எனக்கும் யாருக்கும் சண்டை வருதுன்னா, நாங்கள் இந்த மாதிரி டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க இப்படி சொன்னாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனால் சண்டை வந்துச்சு, இவ்வளோ தான் நான் பேசுவேன். எக்ஸ்ட்ரா பிட்டு எனக்கு அந்த பர்சனை பிடிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் இவரை இஷ்டத்துக்கு அவதூறு கிளப்ப மாட்டேன். எனக்கு இந்த பொருளி கலப்புறது அவதூறு கலப்புறது சுத்தமாக பிடிக்காத விஷயம். இந்த செல்விக்கு கூஜா தூக்குறதுல ஒரு சில பேர் ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மை தெரியல, அதனால சரி நியூட்ரலாக இருக்காங்க. சரி, ஸ்கூல் ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஸ்கூல் என்னத்தை ப்ரூவ் பண்ணுவதுக்கு மேலே எல்லா எவிடன்ஸும் சிபிசிஐடி கிட்ட இருக்குது, எல்லா எவிடன்ஸும் அரசிடம் இருக்கிறது. அரசு வழக்கறிஞர் சிபிசிஐடி இவங்க தான் பார்த்துக்கணும். சார்ஜ் ஷீட் போட்டது சிபிசிஐடி தானே, எல்லா எவிடன்ஸும் சிபிசிஐடியிடம் தானே இருக்குது. இப்போ இன்றைக்கி வடிவேல் ஏதோ வளரிட்டு இருந்தாப்புல, என்ன வளர்னாரு, ரவிக்குமாரிடம் கேட்டார்களாம், நீதிமன்றம் கேட்டுச்சான். ரவிக்குமார்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? அவர் பேக்கப்க்கு ஏதோ எடுத்து வச்சிருக்காரு, ஏன்னா அது செல்விக்கு அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா?
கேட்டது யார்கிட்ட? சிபிசிஐடி கிட்ட தானே கேட்டிங்க. சிபிசிஐடி தானே கொடுக்கணும். அவ்வளோ 20 வீடியோ ஒர்க் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா அது எல்லாமே சிசிடிவியில் அந்த சாஃப்ட்வேர், பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அதில் ப்ளே ஆகிற ஃபைல்ஸாக கூட இருக்கலாம். ஒரு வேர்ட் ஃபைல் வந்து டிஓசி சொல்கிறீங்களா, எக்ஸல் ஷீட். அதே போல் ஒரு MP3 பிளேயர் சொல்கிறோம்ல, MP3, MP4 இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ இது எப்படி வந்து அவங்களுக்கு ரீட் ஆகுது, அவங்களுக்கு ப்ளே ஆகுது, சிபிசிஐடிக்கு ப்ளே ஆகுது அந்த ஃபைல்ஸ்லாம், செல்வி சைடு மட்டும் ப்ளே ஆகலையா அந்த வீடியோஸ்லாம்? அதுதான் அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நேரடியாகவே ப்ளே பண்ணுறோன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அப்போது அது என்ன ஃபைல்? அது எனக்கு தெரிஞ்சு செல்வியோட டீமில் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள பீப்புளே இருக்காங்களான்னு தெரியல. அது என்ன ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அதை சொல்லணும்ல. கண்டிப்பாக MP4 எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைல்ஸை வந்து நம்ம மொபைலில் கூட ரீட் பண்ண முடியும். MP3 நம்ம மொபைலில் கூட ரீட் பண்ண முடியும். ஆனால் அந்த டாட்டுக்கு அப்புறம், அந்த ஃபைலோட நேமுக்கு அப்புறம், அந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அதை தேடணும்ல. அப்படி ஸ்கூல் வந்து மறைத்து விட்டது, ஸ்கூல் ஆதாரங்களை மறைக்குது, கொடுக்க மாட்டேன் மறுக்கிறது. என்னடா கலப்புறீங்க? பொய்களை சிபிசிஐடி தானே கொடுக்கணும். உனக்கும் சிபிசிஐடிக்கும் தானே பிரச்சனை. என்னத்துக்கு இப்போ ஸ்கூலை வம்புக்கு வித்துட்டு உட்காந்துருக்கீங்க? ஸ்கூலுக்கு கொடுத்தாச்சு, எல்லா ஆதாரங்களும் கொடுத்தாச்சு, அவங்க நிம்மதியாக ஸ்கூல் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்கூலில் டெய்லி கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அட்மிஷன்ஸ் போகுது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன ஸ்கூல் புக்ஸ்லாம் கொடுத்தாச்சா, எல்லாருக்கும் கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது, குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம், இதை தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மாதம் சில ஸ்கூல்ஸ்லாம் டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட் மாதிரி. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எப்படி படித்து முன்னேறணும்னு இந்த ஸ்கூல் பார்க்குமா, இல்லை செல்விக்கு வந்து வீடியோ ஃபார்மேட் இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ப்ளே ஆகலையா, அந்த வீடியோஸ்லாம் ப்ளே ஆகலான்னு கவலைப்பட்டு உட்காந்துருக்குமா ஸ்கூலுக்கு அது தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு இறந்துட்டா, என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அவங்க கொடுத்தாச்சு, அவங்க வேலை முடிஞ்சுது. சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு, எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சு, செல்வியை தவிர. செல்வியை மட்டும்தான் இன்னும் கேள்வி கேட்கவில்லை சிபிசிஐடி. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற அத்தனை டீச்சர்ஸும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும், எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஹாஸ்டலில் இருந்தாங்க எல்லாரையும் விசாரிச்சாச்சு. சிபிசிஐடி தன் கடமையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க, எல்லாரையும் விசாரிச்சிச்சு. ஒரு ஃபோனை கேட்டதுக்கே அந்த அம்மா அந்த பேச்சு சிபிசிஐடி கிட்ட பார்த்து நீ பேசிக்க வேண்டியதானே. அந்த இதெல்லாம் நீ யூடியூப்பில் அவ்வளோ கதை சொல்லிட்டு இருந்தில்ல, அந்த கதையெல்லாம் சிபிசிஐடி கிட்ட சொல்லி நேராக பார்த்து, சார் இந்த மாதிரி வந்து என் ஃபோனை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, பள்ளி தூக்கிட்டு போயிடுச்சு, நீ யூடியூப்பில் கதறினால அதே கதையெல்லாம் வந்து சிபிசிஐடி கிட்ட சொல்ல வேண்டியதானே. நேரடியாக போய் மூஞ்சி நேராக போய் பேச வேண்டியதானே. நம்ம தைரியமான பொம்பளை, இந்த பொம்பளைக்கு ஏதோ அவார்ட்லாம் கொடுக்கணும்னு சில லூஸுங்க பேசிட்டு உட்காந்துருக்குங்க. இந்த பொம்பளை தைரியமான இல்லை. சிபிசிஐடி கிட்ட நேரடியாக போய் பேசுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? மூஞ்சியை பார்த்து அந்த சிபிசிஐடி ஆஃபீஸரை பார்த்தா பேசுறதுக்கு பயமாக இருக்கா? எங்கே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சுல. நேரடியாக அந்த சிபிசிஐடி மூஞ்சியை கூட நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து அந்த ஃபோனை வந்து நீதிமன்றத்தில் தான் ஒப்படைப்பேன்னு இந்த அம்மா போய் கோர்ட்டில் போய் கொடுக்குது. ஏமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்காமா? இது ஏமா எங்ககிட்ட கொடுக்குற? சிபிசிஐடி கிட்ட தான் நம்ம கொடுக்கணும், எங்ககிட்ட இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லி நீதிபதி சொன்னதுக்கப்புறம் இந்த பொம்பளை கொண்டு போய் சிபிசிஐடி கிட்ட அப்புறமா தான் கொடுத்துச்சு. அது 6 மாதம் இழுத்தடிச்சிட்டு அதை ஃபார்மேட் பண்ணி, எவ்வளோ பயங்கர புத்திசாலி இந்த பொம்பளை. ஒரு ஃபோனை சிபிசிஐடி கேட்குதுன்னா என்ன காரணம்? அந்த ஃபோனில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் கேட்குது சிபிசிஐடி. நீ என்ன பண்ணியிருக்க? அந்த ஃபோனையே ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்க, அதுவும் 5 வாட்டி ஃபார்மேட் பண்ணியும். அப்போ ஆதாரங்கள் தரக்கூடாது, ஆதாரங்களை மறைக்கணும்னு நினைக்கிறது யார்? ஸ்கூலா செல்வியா? ஸ்கூல் எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அன்றைக்கே அந்த பொண்ணு இறந்த அன்றைக்கே காலையிலேயே ஹார்ட் டிஸ்கை தூக்கின்னு போயிடுச்சு போலீஸு. ஓகே, 7 மணிக்கு வந்தாங்களோ 8 மணிக்கு 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க போல். 7 மணிக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க ஹார்ட் டிஸ்கை ஃபுல்லாக. அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க ஹார்ட் டிஸ்கை. அந்த டிவிஆர்லேருந்து கழட்டி அதை கொடுத்தாச்சு. ஸோ ஸ்கூல்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் தரவாக பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணினது எல்லாமே ஃபுல் செக் பண்ணியாச்சு. ஆனால் இந்த பொம்பளை தான் மறைக்குது. ஃபோனில் நீ ஃபார்மேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஃபார்மேட் எதுக்காக பண்ண? சிபிசிஐடி அந்த ஃபோனை கேட்டது மெயின் ரீசன் வந்து அந்த ஃபோனில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, ஸ்ரீமதி ரிலேட்டடாக, ஸ்ரீமதி ஏதாவது முக்கியமாக யாருக்காவது மெசேஜ் பண்ணியிருக்காளா, ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும்ல. யாருக்காவது அவள் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பா, இல்லை எதுலையாவது அனுப்பியிருப்பா, இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா என்னை கொடுமைப்படுத்துறா எழுதியிருப்பாள். இல்லை அவளை ஒரு வேளை கொலையே பண்ணியிருந்தாங்கன்னே வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு ஸ்ரீமதியை கொலையே பண்ணியிருந்தா கூட, ஐயோ என்னை இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான், என்கிட்ட வந்து தப்பாக பேசினா, அது அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த ஃபோனில் வந்துருக்கும்ல. அவளை ரேப் பண்ணான்னு சொல்கிறல்ல இந்த செல்வி அவர்கள் சொன்னாங்களே, ஒருவேளை உண்மையாகவே ரேப்போ இல்லை மர்டரோ நடந்திருந்ததா கூட அதுக்கான எவிடன்ஸ் கூட அந்த ஃபோனில் கிடச்சிருக்கும்ல. எதற்காக செல்வி அவர்கள் அதை 5 வாட்டி ஃபார்மேட் பண்ணாங்க?
ஏன்னா ஸ்ரீமதி விஷயமான எந்த விஷயமும் சிபிசிஐடியிடம் கிடைக்கக்கூடாது, சிபிசிஐடி கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஃபோனை கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்தம்மா ஃபோன் காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, இதுவாச்சு அதுவாச்சுன்னு ஒரு ஃபார்மேட் பண்ணி நீ கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்ப. இந்த மாதிரி எவிடன்ஸை டேம்பர் பண்ணுறதுக்கே பனிஷ்மெண்ட் இருக்குது சட்டப்படி. எவிடன்ஸை டேம்பர் பண்ணக்கூடாது. எவ்வளோ முக்கியமான ஒரு ஆதாரம் அந்த ஃபோன், சிபிசிஐடிக்கு தேவையான ஆதாரம். நீ அதை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு கடைசியில் கொடுக்கும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுக்குறேன்னா நீ எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பா. இந்த பொம்பளை வந்து நல்லவங்க. இன்னொன்று இந்த வடிவேலு சொன்னார், அந்த மோதிரத்திலிருந்து, அந்த தோடிலிருந்து, அந்த ஜிமிக்கியிலிருந்து, அந்த கொலுசிலிருந்து ஆதாரத்தை கண்டுபிடிப்பாங்களாம். கொலைக்காரன் யாருன்ற வரைக்கும் கண்டுபிடிப்பாங்களாம். அதை ஏன் வந்து செல்வியிடம் கொடுக்கவில்லை? என்ன நீயே சொல்லிட்ட அதில் ஆதாரம் இருக்குன்னு. வடிவேலுவே சொல்லியாச்சு அதில் ஆதாரம் இருக்குன்னு பொழுது அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிட்ட தானே இருக்கணும் அந்த ஆதாரங்கள், சிபிசிஐடி கிட்ட தானே இருக்கணும். இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிச்சுன்னா சிபிஐக்கு அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ சிபிசிஐடி எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் எங்களுக்கு இதுவாகலை, நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லுங்களேன் அந்த செல்வி அவர்களை. அப்பயும் வந்து அந்த நகையெல்லாம் வந்து செல்வி அவர்களிடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. முடிஞ்சிடுச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, சிபிசிஐடியோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபர்தராக வந்து எனக்கு இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிபிஐக்கு தான் போகும். அப்போது அது ஹோல்டில் தானே இருக்கும். ஃபுல்லாக இதுக்கு தீர்ப்பு வராத பொழுது அந்த நகையெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீ செல்வி அவர்களும் செல்வியும் வடிவேலுவும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸா? அந்த தோடையும் அந்த கம்மலையும் அந்த கொலுசியும் வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க? யார் கொலைக்காரர்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன நடந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? முழு டெட் பாடியும் உங்கள் கையில் தான் கொடுத்துருக்கு. அந்த பொண்ணோட ஸ்ரீமதியோட ஒரு மோதிரத்திலிருந்து ஒரு தோடிலிருந்து உன்னால் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்னா அவ்வளோ ஃபுல் டெட் பாடியும் ஸ்ரீமதியோடது கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ அதுலேருந்து கண்டுபிடிக்க, அந்த பிணத்தை தோண்டி எடுத்து கண்டுபிடிங்க. செல்வியும் வடிவேலும் மயானத்தில் உட்காந்துக்கிட்டு நடு ராத்திரியில் ஒரு 12 மணிக்கு உட்காந்துக்கிட்டு ஸ்ரீமதியை யார் ரேப் பண்ணாங்க, கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிங்க. அந்த பொண்ணு இப்போ எலும்பு கூட இருக்கும். அந்த எலும்பிலிருந்தும் கண்டுபிடிக்கலாம். ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க இல்லை கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த எலும்பு கூட்டில் இருந்து கூட கண்டுபிடிக்கலாம். அப்போ அது பண்ண முடியும்னா கண்டுபிடி. அந்த தோடையும் அந்த கம்மலையும் அந்த கொலுசியும் கொடுத்தா தான் நீ கண்டுபிடிப்பியா? நல்லா இருக்குல்ல கதை, சூப்பராக இருக்குது. வடிவேலு சொல்கிற இந்த ரீசன்லாம் பார்த்தா எப்பா. இவர் வந்து ஷாலினி அவர்களே மனநல பாதிப்பு உள்ளவர் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த மனுஷன். அந்த பொம்பளை எவ்வளோ ஜீனியஸ் தெரியுமா? அவருடைய மூளைக்கு இத்தினூண்டு 1% கூட வடிவேலு விடமோ இல்லை செல்வியிடமோ இல்லை செல்வியோட ஜால்ரா கூட்டங்கள்கிட்டயோ இல்லை. 1%, 0.01% கூட ஷாலினி அவர்களோட பிரெயினில் 0.01% கூட கிடையாது. என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஷாலினி அவர்கள் வந்து யோசிக்கிற விதமே வேறு. மற்ற பொண்ணுங்க மாதிரி யோசிக்க மாட்டாங்க அவங்க. அவங்க வந்து ஒரு நார்மல் லேடி வந்து யோசிக்கிற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து இமோஷன்ஸ்க்கு அடிமையாக மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இமோஷ்னலாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணால் தான் உண்மையாகவே ஒரு பர்சனோட இன்டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். பெத்த தாய்னு உட்காந்து நீ வந்து இமோஷ்னலாக ஒரு பர்சனோட அட்டாச் ஆகி அந்த ஸ்ரீமதியே கோபத்தில் இருப்பா செல்வி மீது. என்னை வச்சு இப்படி சம்பாதிக்குது இந்த பொம்பளைன்னு, இதுவா என்னை வந்து வளர்த்துச்சு இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதியே அவ்வளோ கோவப்பட்டிருப்பா. ஆனால் அந்த செல்வியோட ஜாலராக்கள் எப்பா இந்த மாதிரி ஒரு மம்மி கிடைக்காது உலகத்தில். எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாவம். அந்த ஸ்ரீமதி இழந்து விட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த பொம்பளை ஜாலியாக சம்பாதிச்சிட்டு இருக்கு. யூடியூப் சில்வர் பட்டன்லாம் வச்சிருக்கு இந்த பொம்பளை. அது பெருமையாக போட்டு வச்சிருக்கு செவத்தில். அப்போ யூடியூப் எவ்வளோ காசு கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு கேட்கணும். யாராவது சொல்லுங்களேன். இந்த பொம்பளையோட யூடியூப் ரெவன்யூ இருக்குது, ஆட்சன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதில் தான் யூடியூப் ரெவன்யூலாம் கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளோ இந்த பொம்பளை எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும். செல்வி அவர்களோட யூடியூப் ஆட்சன்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வேணும். வெளிப்படையாக ஸ்க்ரீன்ஷாட் போட முடியுமா? வடிவேலு அவர்கள்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். வடிவேலு அவர்கள் வந்து அவருடைய யூடியூப் சேனலோட ஆட்சன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டும் செல்வி அவர்களோட யூடியூப் ஆட்சன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்டும் காமிக்கணும். எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு காமிக்கணும். யூடியூப் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு. இந்த பணத்தாசை பிடித்த மிருகங்கள் தான் இப்போ சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கு அடுத்தவர்களை கேவலமாக. இப்போ டாக்டர் ஷாலினி அவர்கள் அந்த பேட்டி கொடுத்ததுனால அவருக்கு என்ன லாபம் வந்துட போகுது? அவர் ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், ஒரு சீரியஸான ஒரு மேட்ரு. ஒரு பொண்ணு வந்து விழுந்துட்டா, செத்து போயிட்டா மர்மமான முறையில். அப்படின்னும் போது ஒரு ஹாட் சென்சேஷனாக ஸ்ரீமதி இறந்த டைமில் இது ஒரு ஹாட் சென்சேஷன் நியூஸ் தான் இது. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது செல்வி அவர்களோட பிஹேவியரை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இந்த பொம்பளை பணத்துக்காக தான் ஏதோ பண்ணுது, ட்ராமா போடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் முதலே கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க. முட்டாள்கள் வந்து அவ்வளோ லேஸில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் முட்டாளாக தான் இருக்காங்க. அந்த செல்வியை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னும் முட்டாளாக தான் இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அறிவாளிகள் வந்து
முதல்ல கண்டுபிடிச்சிருவாங்க யார் குற்றவாளின்னு. அறிவாளிகளால் தான் சிபிசிஐடி ஆக முடியும், சிபிஐ ஆஃபீஸர் ஆக முடியும். ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் இல்லை ஒரு சிபிஐ ஆகணும் அப்படின்னா கூட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப வேணும், லாஜிக்கல் மைண்ட் வேணும், பிரெயின் பவர் வேணும். எவன் ஒருத்தன் மூளையை நல்லா யூஸ் பண்ணுறானோ அவனால் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். இப்போது டாக்டர் ஷாலினி அவர்கள் சைக்காட்ரிஸ்டாக இல்லைன்னா கூட அவர் வந்து இப்போ சிபிசிஐடி ஆகணும்னு ஒரு அப்ளிகேஷன் போடுறான்னு வச்சுப்போம். எப்பயோ இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் சிபிசிஐடி ஆஃபீஸராகவோ இல்லை சிபிஐ ஆஃபீஸராகவோ ஆயிருப்பார். ஏன்னா அவருக்கு வந்து பக்கா அனாலிட்டிக்கல் மைண்ட், அவருக்கு பிரெயின் அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யுது. ரொம்ப ஷார்ப்பாக மூளை வேலை செய்கிறவங்க தான் சிபிசிஐடி ஆஃபீஸர் சிபிஐ ஆஃபீஸராக ஆக முடியும். இங்கே யூடியூப்பில் கமெண்ட் போடுறவங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களும் கிடையாது. அவ்வளோ மூளை இருந்ததுன்னா நீ ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸராகவோ இல்லை சிபிஐ தானே ஆயிருப்பேன். வடிவேலு பெரிய அறிவாளி மாதிரி பேசுறியே, கொண்டு போய் சிபிசி நான் வந்து சிபிசிஐடி ஆஃபீஸர் ஆகணும், சிபிஐ ஆஃபீஸர் ஆகணும், போய் வேலை தேட போய் அங்கே போய் கேட்டுப்பாரு. உன் மூளைக்கு என்ன கொடுக்குறாங்க? நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு மூளை ஷார்ப்பு, செம்ம பிரெயின் எனக்கு. குற்றவாளி யார், கொலைக்காரன் யாருன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போய் அப்ளிகேஷன் போட்டு பாரு, உன்னை செலக்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். படிப்பு முக்கியம் இல்லை. நிறைய பேர் எல்லாருமே மாஸ்டர்ஸ்க்கு மேலே பிஹெச்டிலாம் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் அது பிரெயினை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்காமலாம் இருப்பாங்க. சிபிசிஐடி ஆஃபீஸர் ஆகிறதுக்கோ இல்லை சிபிஐ ஆஃபீஸர் ஆகிறதுக்கோ சும்மா அப்படியே ஒருத்தன் வந்து 90 மார்க்ஸ் வாங்கிட்டானா 100 மார்க்ஸ் வாங்கிட்டானா செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு பர்சனோட அனாலிட்டிக்கல் திங்கிங் என்னன்னு பார்ப்பாங்க. எப்படி இவனை வந்து ஆஃபீஸராக விட்டால் இவன் கண்டுபிடிப்பானா, கொலை கேஸுனா இல்லை மர்டர் கேஸ்னால் இவன் கண்டுபிடிப்பானா, அவனோட திங்கிங் லெவல் எப்படி, அதை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆஃபீஸர் போஸ்ட்லாம். சும்மா எல்லாராலையும் சிபிசிஐடியாவோ இல்லை சிபிஐயாவோ ஆக முடியாது. உண்மையாகவே இது கொலையாக இருந்திருந்தா, ரேப்பாக இருந்திருந்தா நேற்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொலையாக இருந்திருந்தால் ரொம்ப நாள்லாம் வேணாம், 2 நாள் போதும் கண்டுபிடிக்கிறதுக்கு. உண்மையாகவே இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 வீக் போதும். 2 வருஷம் வேணும் தேவையில்லை. 2 வருஷமாக ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களா ரேப் பண்ணிட்டாங்கன்னு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களா? உண்மையாகவே இது ரேப்போ மர்டராக இருந்ததுன்னா சிபிசிஐடியோ இல்லை போலீஸோ ஒரே வாரத்தில் 4-5 நாள்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் அன்றைக்கே கூட சில டைம் சில ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது அன்றைக்கே சொல்லுவாங்க இது வந்து ரேப் தான், இது மர்டர் தான். எவ்வளோ கேசஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஸ்கூல்லையே அடித்து போட்டிருக்கு இந்த பொம்பளை. இந்த மாதிரி ஒரு கேஸில் போய் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்களா சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ்லாம்? சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எதுக்காமா ஒரு ஆஃபீஸர் வேணால் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறான்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு டீம் ஆஃப் பீப்புள், அங்கே ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 20 பேராவது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அந்த கேஸை. அவ்வளோ பேருமா போய் சொல்கிறாங்க. இந்த வடிவேலுக்கு இந்த பொண்ணு தற்கொலை தான் செய்து கொண்டார் என்பது சூப்பராக தெரியும், எல்லாரை விட நல்லா தெரியும். ஆனால் வேணும்னே பணம் ஏன்னா அந்த பொண்ணு தற்கொலை தான் செய்து. இப்போ என்னோட சேனல் பாருங்கள், யாருமே பார்க்குறதே இல்லை. ஸோ உண்மையை சொல்கிறவங்க சேனல் ரொம்ப பார்க்குறது இல்லை. ஆனால் பொய் சொன்னால் உட்காந்து ஊரில் இருக்கிறவெல்லாம் ரேப்பு மர்டர்னா உடனே வந்து பார்ப்போம். அந்த ஒரு காரணத்துக்காக இதில் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லிட்டு உட்காந்துருக்காப்புல இந்த வடிவேலு. இவரே டைலாக் எழுதி கொடுப்பாரு, நீ இதெல்லாம் பேசுன்னு செல்வி அவர்களும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. எவ்வளோ கெட்ட புத்தி இருந்தால் அந்த பொண்ணை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க நீங்களாம்? அந்த பொண்ணை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு கேவலமான புத்தி உங்களுக்குலாம் இருக்கனால தான் இவ்வளோ பொய் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. பொய்களை பேசுறது, அவதூறு கிளப்புறது யார்? ஸ்கூல் டீமாக சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் வந்து ஏதாவது செல்வியை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிகிட்டு இருக்கா? நாங்கள் தான் சொல்லிகிட்ருக்கோம் செல்வி எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. ஸ்கூலில் கொள்ளையடிச்சிட்டாரு, அவ்வளோ பவுன் நகை, 200-300 பவுன் நகை போயிடுச்சு. அவ்வளோ 40 லட்சமோ 30 லட்சமோ அமௌண்ட்டு காசு போயிடுச்சு. அது தவிர 40 கோடிக்கு செலவு வச்சாச்சு. அவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷன். இந்த பொம்பளை போய் கண்ணகி ரேஞ்சுக்கு பேசிட்டு உட்காந்துருக்குங்க சில ஜென்மங்க. அந்த கண்ணகி, மதுரை எரிச்ச கண்ணகி வந்து ஒத்த ஆளாக எரிச்சா, ஒரே ஒரு சிங்கிள் லேடி. அவர் வந்து 1000 பேர் 2000 பேரை கூப்பிட்டு, இந்த 200 பேரை அப்படி கூப்பிட்டு, நீ வந்து இந்த பக்கம் எரி அந்த பக்கம் உட, அந்த மாதிரி சொல்லலை. கண்ணகியோட அவர் பத்தினி என்பதால் அவர் பார்த்த பார்வையிலேயே அந்த இதுலேயே வந்து எரிஞ்சு போச்சுன்னு ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்காது. நம்ம தான் ஏதோ ஒரு புராண கதையை உண்மை நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கோம், அது வேறு. ஆனால் அந்த கதையின்படியும் கண்ணகி அவர்கள் ஒரு சிங்கிள் பர்சன், ஒரே ஒரு ஒத்த ஆளாக நின்று எரிச்சுது. இங்கே வந்து இந்த பொம்பளை வந்து ஊரையே கூப்பிட்டுச்சு. சில கிராமத்துலலாம் 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம், 500 பேர் கூட இருக்க மாட்டாங்களாம் சில கிராமத்தில். இந்த பொம்பளை வந்து ஒரு கிராமத்தையே கூட்டிகிட்டு வந்துச்சு. 650 பேர் ஒரு ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பொம்பளை எரிச்சிருக்கு, நாசம் பண்ணியிருக்கு. அப்போ உனக்கு எவ்வளோ கலவர புத்தி, எவ்வளோ கெட்ட புத்தி. அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாமல் வீண் அவதூறு கிளப்பி அடுத்தவர்களை வந்து கலவரம் செய்ய தூண்டும் அளவுக்கு உனக்கு கேவலமான புத்தி இருக்குது. இந்த பொம்பளை வந்து கண்ணகியாம். மதுரையை எரிச்ச கண்ணகியும் செல்வியும் கம்பேர் பண்ணிக்குதுங்க. இதுங்களாம்
அந்த கண்ணகி வந்து எதுக்கோ ஆசைப்படல, நகைக்கோ பொருளுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படல. இங்கே பெத்த பொண்ணுன்னு சொல்லிக்குது, ஆனால் பெத்த பொண்ணா வளர்த்த பொண்ணா நமக்கு தெரியாது. அதை வச்சு எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறதுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கு ஒரு பொம்பளை. அந்த கண்ணகி வந்து மதுரை எரிச்சிட்டு போயிட்டாங்க, மேல்லோகம் போயிட்டாங்க, ஹெவனுக்கு போயிட்டாங்க. இந்த கண்ணகி வந்து லூட்டி அடிச்சிட்ருக்கு யூடியூப்பில். அவ்வளோ போய் வாயை திறந்தா போய் இந்த பொம்பளை வாயில் உண்மையாக வரல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், செல்வி அவர்கள் வாயில் உண்மை என்னைக்காவது வருதான்னு என்றைக்குமே வரல. வடிவேலு சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்காப்ப. ஏற்கனவே இந்த பொம்பளை போய் தான் சொல்லுவோம் வாயை திறந்தா. இப்போ யூடியூப் சேனலை நான் இது பண்ணி இப்படியெல்லாம் பேசு, இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லி வடிவேலு ட்ரைனிங் வேறு. இவன் எப்படியெல்லாம் போய் சொல்லுவான்னா அதே மாதிரி சொல்லி கொடுத்துருக்கான். இது ஏற்கனவே இயற்கையாகவே இந்த பொம்பளைக்கு போய் தான் வரும். ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, இனம் இனத்தோடு தான் சேரும்னு. அதுதான் இப்போ நடக்குது. இப்போ வடிவேலுக்கு வந்து இப்போ திமுக ஆதரவாளர்ன்றதுனால மற்ற கட்சியெல்லாம் பற்றி அவதூறுகளை பார்த்து ஒரு வாடிக்கை. இந்த ஆளுக்கு வந்து பெரியார் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஹிந்துயிசம் அட்டாக் பண்ணுவார் எல்லாமே. அதாவது இவருக்கு பிடிக்காது, அதனால் இவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ யாரையெல்லாம் பிடிக்காதோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுவாப்பில் வடிவேலு. அப்போ வந்து உங்களுக்கு பிடிக்காத அட்டாக் பண்ணும்போது நிறைய பொய்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது நிறைய பொய்கள் சொல்லிட்டு இருப்பாப்புல. அதையே அப்படியே செல்விக்கு இயற்கையாகவே வாயை திறந்தாலே செல்வி வாயிலேருந்து பொய் தான் வருது. ரெண்டும் சேர்ந்துக்குச்சுங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறது, யூடியூபில் எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி ட்ரஸ்ட்டில் எப்படி சம்பாதிக்கிறது. இந்த பொம்பளைக்காக இவர் QR கோடு வச்சு கேட்குறாரு. அந்த ட்ரஸ்டீஸ் எத்தனை மெம்பர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா. ட்ரஸ்ட்டில் அந்த பக்கி பிரகாஷ் இருக்கான். ஓகே, அவன் ஒரு கேடு கட்ட ஜென்மம். அந்த பக்கி பிரகாஷ் அவன் பேசும்போது பார்க்கணும். அந்த பக்கி பிரகாஷ் பேசும்போது அவன் கண்ணை பார்க்கணும் முக்கியமாக. அந்த மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரியும். எனக்கு ஒருத்தங்களை பார்த்தா ஒருத்தங்க பொறுக்கி ஒருத்தங்க போய் சொல்கிறதுல வல்லவர்கள்னா அவங்கக்கிட்டே நான் போக மாட்டேன். அவனெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்குங்க ஜனங்க. அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராட் அவன். அவனுக்கு என்னத்துக்கு இப்போ ட்ரஸ்ட்டில் அவன் ஒரு மெம்பரு. அப்படி ஸ்ரீமதிக்காக வருத்தப்படுற ஆள் அந்த பக்கி பிரகாஷ்க்கு இவனும் எதுக்கு இப்போ ட்ரஸ்ட்டில் ஒரு மெம்பரு. அப்போ நீயும் துட்டு சம்பாதிக்க தானே உட்காந்து இவ்வளோ கதை சொல்லி போய் சொல்லிட்டு உட்காந்துருக்க அவதூறு கிளப்பிட்டு. இதில் வந்து இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸில் வந்துட்டு வடிவேலும் ஒரு பர்சன். எத்தனை மெம்பர்ஸ் ஓப்பனாக சொல்கிறாங்களா பாருங்களேன். இவங்க வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை காமிக்க மாட்டேன்றாங்க. அந்த ட்ரஸ்ட்டோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வரைக்கும் காமிக்கல. அதே மாதிரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட்டோட எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, எத்தனை ட்ரஸ்டீஸ் அதையும் சொல்ல. மினிமம் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகணும்னா மினிமம் 3 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். 3 ட்ரஸ்டீஸ் இருக்கணும். அந்த 3 பேர் யார், மினிமம் 3 பேர், மேக்ஸிமம் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். அப்போ உனக்கு எத்தனை பேர் இருக்கீங்க ட்ரஸ்ட்டில், எத்தனை பேர் அந்த காசை கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஏமாந்த மக்கள் முட்டாள்கள். செல்வி போன்ற ஒரு பொய் சொல்லும் ஒரு கேவலமான ஒரு லேடிக்கு நம்பிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். அந்த ஜனங்களை முட்டாள்கள். காசு அனுப்புகிறாங்க பாருங்கள், எல்லாம் முட்டாள்கள். ஒரு ஆள் இப்போ திருப்பி கொடுத்த ஏற்கனவே காசு டொனேட் பண்ணவனே திருப்பி கொடுக்கணுமா அவங்களுக்கு. எத்தனை வாட்டி QR கோடை வச்சு பிச்சை கேட்பேன் உன் பொண்ணு பேரை சொல்லி. உன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறேன், எதுக்கு பிச்சை கேட்குற. அப்படி என்ன பணத்தாசை, பணத்தின் மீது இதுக்கு இவ்வளோ ஆசை. உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகு செல்வி அவர்களே. உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுங்க. கலவரத்துக்கு நீங்கள் தானே, இப்போ நீங்கள் கலவரம் செஞ்சது நீங்கள் தானே. உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுங்க போலீஸ்கிட்ட. என்னமோ அடுத்தவங்கலாம் உண்மையை பேசலையா. இது எப்பவுமே இந்த செல்வி அவர்கள் டயலாக் பேசும்போது பார்க்கணும். உண்மையை சொல்லுங்கள். ஸ்கூல் டீமை பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் டீம் உண்மையை சொல்லிட்டு தான் வாயை மூடிட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்ன தான் இந்த அம்மா எப்போ தான் இந்த கேஸை முடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன் இப்படி அவதூறு கிளப்பிட்டு இருக்கு எங்களெல்லாம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீம் அதுக்கு அவளையில் உட்காந்துருக்கு. அதே மாதிரி சரி ஓகே இது என்னத்தையோ பொருளை கிளப்பிட்டு போட்டோம் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இந்த பொம்பளை என்ன சொல்லுது, உண்மையை சொல்லுங்கள். என்ன உண்மையை சொல்லணும் உனக்கு, நீ முதல்ல உண்மையை சொல்லு. உலகத்திலேயே பொய்களை அள்ளி வீசிவிட்டு உண்மையை சொல்லுன்னு அடுத்தவங்களை சொல்கிற ஒரே பொம்பளை இந்த பொம்பளையாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிற ஒரு லேடியை பார்த்து ஒரு கூட்டமே நம்புது. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், மக்களோட மூளை வந்து அந்தளவுக்கு மழுங்கி போச்சா. மூளையே யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க மக்கள். யார் பொய் சொல்கிறாங்க யார் உண்மை சொல்கிறாங்கன்னு கூட தெரியாதா. அந்த ரவிக்குமார் அவர்களோட பசங்க, அவங்க பேர் என்ன, ஐ ஃபர்காட் தி நேம், சரண் அண்ட் சக்தி. ஓகே, சக்தி அண்ட் சரண். அவங்க வந்து 2 பேருமே கிட்டத்தட்ட ஸ்ரீமதியோட ஏஜ் குரூப் தான். அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஸ்ரீமதியோட ஏஜ் குரூப் தான். ஐ திங்க் அதில் யாரோ ஒருத்தர் வந்து பெரிய பையன் தெரியல. பட் தேர் ஆல்மோஸ்ட் ஒரு பையன் வந்து ஸ்ரீமதியோட சின்ன பையனா எனக்கு தெரில, கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் குரூப் தான். ஆனால் இந்த செல்வி அவர்கள் என்னென்ன புரளிகள் கலப்புறார்.
அவங்களுக்கு லைஃப் இருக்குல்ல, நாளைக்கு ஃப்யூச்சர் இருக்குல்ல, அவங்க பையனுங்கன்றதுனால எல்லா கெட்ட பேரும் அவங்க வாங்கிக்கணுமா? செய்யாத தப்புக்கு. அது ஜஸ்ட் அவங்க பையனாக பிறந்ததுக்காக நீ இஷ்டத்துக்கு அவங்க ரேப் பண்ணாங்க, கொலை பண்ணாங்கன்னு நீ சொல்லுவ. அதை அந்த படியெல்லாம் அவங்க ஏற்றுக்கணுமா? எல்லாருக்குமே வலிக்கும் தானே. செய்யாத ஒரு தப்பு, ஒருத்தங்க வந்து நான் வந்து ஒரு தப்பு செய்யலை, ஆனால் என் மேலே ஒரு வீண் பழி வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சித்தின்னு சொன்னதுக்கே அந்த குதிக்குதுங்க. எவன் வேணா வந்து எனக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்குங்க. நான் அப்படி தான் பேசுவேன். அந்த பொம்பளை நான் சித்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு அம்மான்னு சொல்ல தோணவே இல்லை. ஸ்ரீமதிக்கு எனக்கு தோணவே இல்லை. நான் சொல்ல மாட்டேன். நான் ஸ்ரீமதியை நினச்சி ஸ்ரீமதிக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். மெயினாக எனக்கு ஆத்மாக்களோடு என்னால் பேச முடியும். ஸ்ரீமதியோட ஆத்மா என்னோட இருந்து வேலை செய்யுது. நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் இந்த விஷயத்தில். ஸ்ரீமதி கேஸில் நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன்னா அது ஸ்ரீமதி தான் என்னை பேச வைக்கிறா. அந்த பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டு எம்எல்ஏ ஆகணுமா இந்த பொம்பளைக்கு? ஓட்டு வாங்கணுமா? எவ்வளோ? ஏன்னா எம்எல்ஏ ஆகணும்னா நிறைய சம்பாதிக்கலாம் பாரு. கவுன்சிலரே 100 கோடி சம்பாதிச்சு வைக்கிறான். அந்தந்த ஏரியா கவுன்சிலரே. அவன் வந்து கவுன்சிலர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சொந்த வீடு கூட இருக்காது. ஆனால் கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா 100 கோடி சம்பாதிச்சு வச்சுருவான். செல்வியோட ஐடியாவே தானே. சம்பாதிக்கணும். யூடியூப்பில் சம்பாதிச்சது பத்தாது, ட்ரஸ்ட்டில் பணம் வந்து அதில் சம்பாதிச்சது பத்தாது, ஸ்கூலில் கொள்ளையடித்து சம்பாதிச்சது பத்தாது, இன்னும் மேலே மேலே சம்பாதிக்கணும் அந்த ஸ்ரீமதின்ற ஒரே ஒரு பொண்ணு பேரை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு கேவலமான லேடிக்கிட்ட ஸ்ரீமதி வளர்ந்தா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஒரு இடத்துல இந்த பொம்பளை வருத்தப்பட்டிருக்குமா அந்த ஸ்ரீமதியை நினச்சி? அந்த பொண்ணு மார்ச்சரியில் இருக்கா, செத்து போன. அந்த எனக்கு இன்னும் அது நினைக்க கோபமாக வருது இந்த செல்வியை பார்த்தா. 10 நாள் ஒரு பொண்ணு மார்ச்சரியில் உட்காந்துருக்கு அந்த டெட் பாடி. எனக்கு அந்த பொண்ணு டெட் பாடியை கூட எனக்கு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா அந்த ஆத்மா வந்து அவ்வளோ துடிச்சிட்டு உட்காந்துருக்கு. அந்த டெட் பாடி அது கூடவே வந்து பார்த்துருக்கும். அந்த மார்ச்சரியில் வந்து டெட் பாடியை பார்த்துருக்கும் அந்த பொண்ணு. அந்த ஒரு ஆத்மா, ஸ்ரீமதியோட ஆத்மா. ஐயோ என்னை இப்படி கூறு போடுறாங்களே, என்னை யாருமே அம்மா அப்பா யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே, எவ்வளோ நாள் எழுதிருப்பா. அப்படியே நீதிபதிகள் வந்து இப்படி திட்டி இது பண்ணி இது வடிவேலு சொல்கிறத கேளுங்களேன். என்ன சொன்னார் அவர்? அந்த பொண்ணை வச்சு இது பண்ணுறீங்களான்னு கேட்டாங்களாம் நீதிபதிகள். உண்மையாக தானே? 6 மாதம் ஆனால் கூட நான் அந்த பொண்ணோட டெட் பாடியை வாங்க மாட்டேன்னு சொன்னவர் தான் செல்வி அவர்கள். அப்போ 6 மாதம் மார்ச்சரியில் வச்சுக்கணுன்னு அரசுக்கு என்ன கடமையா என்ன? அவங்க ஒரு கேஸும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அந்த டெட் பாடிஸை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வேலை தான். செல்வி அவர்கள் அந்த பொண்ணை வாங்கலை அப்படின்னா அந்த டெட் பாடியை அரசே அடக்கம் பண்ணிடுவோம். இவங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ தான் பேரண்ட் இல்லை, தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணோட நகையை கேட்குற, அரசு வேலை கேட்குற, எல்லாமே தெரியும். கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பொம்பளை பேசுகிறதுக்கெலாம். நீ அரசு வேலை கேட்குற, பணம் கேட்குற, நகை கேட்குற அப்படின்னும் பொழுது உனக்கு உன் பொண்ணு நீ சொல்லிக்கிட்டு பேசுகிறதெல்லாம் தேவையில்லை, நாங்களே பார்த்துக்குறோன்னு அரசே வந்து அடக்கம் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணை. இதில் வந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை 6 மாதம் இவங்க வாங்காமல் இருப்பாங்களாம். அரசு வந்து அந்த பொண்ணோட டெட் பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுமா மார்ச்சரியில். அது எவ்வளோ பெரிய பேர்டன் தெரியுமா? அது வந்து அவங்களுடைய பொருள் இல்லை, அரசோட பொருள் கிடையாது. ஸ்ரீமதி அந்த பொண்ணை அவ்வளோ நாள் வச்சுக்க முடியாது. இந்த அம்மா எரிக்கணும்னு தான் பார்த்துச்சு ஃபஸ்ட்டு. ஒரு இன்ஃபர்மேஷன் இவர் இருந்தால் தப்பாக சொல்கிறான் அந்த வடிவேலு. நான் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த அம்மா எரிக்கணும்னு தான் பார்த்துச்சு. சுற்றி இருக்கிறவங்க எரிக்க வேணாம், புதைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஐடியா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல தான் புதைக்கிறதுக்கு பார்த்துச்சு இந்த பொம்பளை. ஆக்சுவலாக அந்த பொண்ணை வந்து எரிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் எரிக்கணும்னு தான் பார்த்தோம், அப்புறம் வேணாம் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு புதைக்க போயிருக்கு இந்த பொம்பளை. புதைச்சாரில் இந்த பொம்பளை என்னத்துக்கு அந்த பொம்பளையோட ஸ்ரீமதியோட கழுத்தில் தாலியை கட்ட சொன்னார். அவங்க ரிலேட்டிவ் பையன் யாரோ ஸ்ரீமதியோட கழுத்தில் தாலி கட்டினார். என்னத்துக்கு அது பண்ணாப்புல? இந்த மாதிரி துர்மரணம் கார்த்திக் சார் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி துர்மரணம் அடைந்த டெட் பாடிஸ் எல்லாம் வந்துட்டு தாலி கட்ட மாட்டாங்களாம். அதாவது கொலையாக இருந்திருந்தால் இந்த மாதிரி தாலி கட்ட மாட்டாங்க. அப்போ நேச்சுரல் டெத்து இல்லாட்டி சூசைட்னா இந்த மாதிரி, அதாவது அந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சாகுது அப்படின்னா இந்த மாதிரி இவங்களோட சமூகத்தின் படி ஓகே அது தாலி கட்டுறதுன்றது ஒரு மரபுன்னும் போது, அப்போது நீ தாலி கட்ட வச்சுருக்க யாரையோ வச்சு அப்படின்னா அந்த பொண்ணு நார்மல் டெத் தானே. அது கொலையாக இருந்தால் இவங்க சமூகம் விட்டுருக்காது தாலி கட்டுறதுக்கு. அப்போ அது சூசைட் தானே. செல்விக்கே தெரியும் அது சூசைட் தானே. அந்த கலவர கேஸு மாட்டிக்கிட்டாரு இப்போ செல்வி. அந்த கலவர கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் தப்பிக்கிறதுன்னு தெரியல.
ஏன்னா 40 கோடிக்கு செலவு வச்சாச்சு. இப்போ ஸ்கூல் வந்து அடுத்தது வந்து இப்போ இந்த சார்ஜ் ஷீட் இதை முடிச்சிட்டோன்னே, இந்த ஸ்ரீமதி கேஸை முடித்தோடனே செல்வி பேரில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, இல்லை செல்வி பேரில் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஸ்கூல். ஏன்னா இப்போது எஸ்ஐடி என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுன்னு பார்க்கணும், அது கேட்டிருக்காங்க. அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ஸ்கூல் வந்து சிபிஐ கிட்ட அப்பீல் பண்ணுவாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்பாங்க. ஏன்னா இப்போ கூட எஸ்ஐடி ரிப்போர்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஏன்னா செல்விக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது, பொலிட்டிக்கல் சப்போர்ட். அத்தனை பொலிட்டிக்கல் லீடர்ஸும் செல்வியை போய் பார்க்குறாங்க. அந்த கலவரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் எதுக்கு வந்து செல்வியை பார்த்தார்? கலவரத்துக்கு முதல் நாள் என்ன நடக்குது? இவ்வளோ பெரிய ஃப்ராடு, இவ்வளோ பெரிய ஒரு குற்றவாளி, ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சவருக்கு ஓடி ஓடி போய் செய்துங்க சில ஆம்பளைங்க. எல்லோரும் அவங்க வீட்டு பொம்பளைங்களை பார்த்துக்கோங்கடா. உங்கள் வீட்டிலலாம் பொண்டாட்டி இருக்குது, இப்போ அம்மா அப்பா இருக்குது, பசங்க இருக்குன்னா அதை பாருங்கள். ஒரு ஸ்கூலையே அழிச்ச, ஒரு ஸ்கூலையே நாசம் செஞ்சு அடுத்தவர்களை பற்றி அவதூறு கலப்புறவங்களுக்கு அப்படி ஓடி ஓடி போய் செய்கிறாங்க இந்த ஆம்பளைங்க. நல்ல பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காது. நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நல்ல பெண்களுக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு இப்போ அந்த பொண்ணு ஸ்வாதி இறந்துச்சு ரயில்வே ஸ்டேஷனில், அப்படியே அந்த டெட் பாடி கிடக்குது. அந்த பொண்ணோட உடலில் அந்த ஸ்வாதியோட ட்ரெஸ் வந்து கலைஞ்சிருக்கு. ஒரு துணி வச்சு போத்துறது கூட ஆள் கிடையாது. போலீஸ் வந்து அது செஞ்சிச்சு. அவ்வளோ நேரம் 2 போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஸோ 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சண்டை. உன்னோட இதில் வராது, என்னோட இதில் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. லேட்டாக தான் போயிருக்காங்க. அந்த பொண்ணோட டெட் பாடி வந்து அந்த ஸ்வாதியோட உடலில் வந்து அந்த ட்ரெஸ் வந்து கலைஞ்சிருக்கு. இதெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு போனாங்களே வழியே நோபடி ஹெல்ப்ட். அந்த பொண்ணு செத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. அவர் தான் வந்து கூலிப்படையை வச்சு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பொண்ணை பற்றியும் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து இராணுவ ரகசியத்தை வந்து பாகிஸ்தானுக்கெல்லாம் வித்துட்டாருன்னு சொல்லிட்டு. என்னடா இராணுவ ரகசியம்? இன்ஃபோசிஸில் என்னடா இராணுவ ரகசியம் இருக்க போகுது? இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஐடி கம்பெனி. அது எதுக்கு இராணுவ ரகசியத்தெல்லாம் எடுத்து இவள் வந்து அவள் இத்தனைக்கும் ஐ திங்க் ஷி வாஸ் சிஸ்டம் இன்ஜினியர். சிஸ்டம் இன்ஜினியருக்கும் இராணுவ ரகசியம் என்ன டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்? சிஸ்டம் இன்ஜினியர் புதுசாக நம்ம ஆளுங்க கதை கலப்புறது. அதையும் ஒரு பெரிய கூட்டம் நம்பிட்டு இருந்தது. இங்கே அதே ஸ்ரீமதி கேஸ்லையும் அதே தான் நடக்குது. ஸ்ரீமதி கேஸ்லையும் இப்போ பொருளிகள் ஜாஸ்தியாக இருக்குது. நாம் வந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அணுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்காக வச்சுக்கணும் நம்ம பிரெயினை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு ஸோ பீப்புளெலாம் இவங்கெல்லாம் இப்படித்தான், அவங்களாம் இப்படித்தான் ஒரு ஜட்மெண்ட் முதலே வந்து கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கேஸ்லையும் நம்மளால் உண்மையை பார்க்க முடியாது. அதுதான் நம்மளுடைய தமிழ் மக்கள், மெயினாக தமிழ் மக்கள். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்கனால ஐ ஹேவ் டு டாக் அபவுட் தமிழ் பீப்புள். நம்மளுடைய தமிழ் மக்களை பற்றி நான் தான் பேச முடியும், நம்ம தான் பேச முடியும். ஸோ ஒரு விஷயத்தை பிளாங்காக வச்சுக்கணும். கற்பனைகளை நீங்கள் அவுத்து விட்டு எதுவுமே நடக்காமலே ஒரு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழைய படம், எனக்கு அதில் யார் ஆக்டர் கூட தெரியல, நாகேஷ் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த படம் எப்போயோ பார்த்தது, எனக்கு சின்ன வயசில் பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அது என்னென்னா நெருப்பு வந்து பற்றிக்கிச்சுன்னுவாங்க. உண்மையாக இருக்காது, அந்த வீடு எரிஞ்சிருக்காது, எதுவுமே ஆகாது. பட் பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன், மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்திருக்காதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி டைப் தான். ஒன்றுமே நடந்திருக்காது, பிளெயின். இது வந்து ஒரு பிளெயினான கேஸு. இந்த கேஸில் ஒன்றுமே கிடையாது, மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னும் பொழுது உனக்கு அந்த ஸ்கூல் தெரியல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ராத்திரி டீச்சர்ஸ்லாம் அந்த பொண்ணை எழுப்பி விட்டாங்க, அப்புறம் கொண்டு போய் ஒரு ரூமுக்கு அடைச்சாங்க, 10 பேர் இருந்தாங்க, 20 பேர் இருந்தாங்கன்னு கதெல்லாம் சொல்லியிருந்தேன்னா, இந்த பொம்பளை தான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணிச்சு. இந்த பொம்பளை தானே அந்த ஸ்ரீமதி அங்கே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துது. 11ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த பொண்ணுக்கு எதுவுமே நடக்கல. 12ஆம் கிளாஸில் வந்து திடீர்னு ரேப் பண்ணாங்களாம் அந்த பொண்ணை. ஏதாவது ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னைக்காவது சொல்லியிருக்கோம்ல அந்த பொம்பளை, இந்த மாதிரி இந்த சார் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, இவங்க என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாங்க, அந்த டீச்சர் இந்த மாதிரி இப்படி சொன்னாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்கோம்ல அந்த பொம்பளை. ஸ்ரீமதி சொல்லியிருப்பாள். 11ஆம் கிளாஸ் வரைக்கும் எதுவுமே சொல்ல. 12ஆம் கிளாஸும் அந்த ஸ்ரீமதி வந்து 2 நாள் முன்னாடி பேசியிருக்கா. அப்போ கூட எதுவும் சொல்ல ஸ்ரீமதி. அப்போ கூட எல்லாமே நார்மலாக தான் போயிருக்கு. உண்மையாகவே அவளுக்கு ஏதாவது ஒரு பாலியல் துன்புறுத்தலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லியிருப்பாள். எதுவுமே நடக்காத போது அப்போ திடீர்னு அந்த இப்போ 12ஆம் தேதி மட்டும் நைட்டு எதுவும் நடந்துச்சு செல்வி சொல்கிறாங்களாம். எல்லாரும் நம்பிட்டுருக்காங்க, முட்டாள் ஜனங்கள் நம்பிட்டுருக்காங்க. ஒரு பொண்ணை டெட் பாடி கூட பார்க்காம போய் போலீஸில் போய் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு லேடியை எப்படி நம்புறது? அந்த டெட் பாடியை கூட பார்க்காம. ஆனால் வடிவேலு போன்றவர்கள்லாம் வந்து விஷத்தை கக்கிறவங்க தான் சொல்லலாம். வடிவேலு இந்த கடைசி அறிவிலாம் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் வந்து விஷத்தை எவ்வளோ கக்கணுமோ கக்கிட்டு இருக்காங்க. இவங்களால என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து கெட்ட புத்தியோடு சுற்றிட்டு
அடுத்தவர்களோட மனசுலையும் விஷத்தை கலந்து பேசுறது. உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்ததுன்னா நீ உனக்குள்ளேயே வச்சுக்கணும். நீ அடுத்தவர்களை பற்றி நீ கேவலமாக பேசுகிறன்னா அது உன்னோட வச்சுக்கணும். நீ அடுத்தவர்களிடம் மனசில் போய் நஞ்சை கலக்கிற அப்படின்னா என்ன சொல்கிறது? இந்த வடிவேலு அந்த ஸ்கூலை பற்றி பேசும்போது நீங்கள் அந்த டிஎம்கேக்காக பிரச்சாரம் பண்ணும்போது பார்க்கணும். இபிஎஸ்ஸை கொண்டு வந்தாப்புல அண்ணாமலையை எதுக்கு இபிஎஸ் அண்ணாமலையெல்லாம் எதுக்கு வந்தாங்க? ஸ்ரீமதி கேஸு அந்த பொண்ணு இறந்தது ஒரு ஸ்கூலில் இருந்தும்போது அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஏடிஎம்கே பிஜேபி பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? உனக்கு டிஎம்கேக்கு ஓட்டு கேட்கணுன்னா நீ அந்த பொண்ணை வச்சு நீ பொழப்பு நடத்துகிற, அந்த பொண்ணை வச்சு நீ டிஎம்கேக்கு ஓட்டு கேட்குறன்னா நீ கேட்டுட்டு போ. அதுக்காக எதுக்கு ஏடிஎம்கே பிஜேபியெல்லாம் கொண்டு வர? அவங்களாம் இருந்தாங்களாம். இவங்க புத்தியெல்லாம் ஏன் இவ்வளோ கேவலமாக போகுது தெரியல. நான் அரசியல்வாதிகள்லாம் தப்பாக பண்ணாதவங்கன்னு நான் சொல்லலை. உண்மையாகவே அவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களாம் நமக்கு தெரியாது. அரசியல்வாதிகள் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை நல்ல டைப்பாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நான் அண்ணாமலையை கொஞ்சம் பிலீவ் பண்ணுறேன். எனக்கு இபிஎஸ் அவர்களே தெரியாது. ஆனால் அவர் பேசுகிறதுலாம் பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், நல்ல பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரிஜினலாக அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம பழகி பார்த்தில்ல, யாருக்கிட்டையும் நம்ம பேசினது கிடையாதுன்னு போது அவங்களை ஒரு பர்சனை பற்றி நம்ம பேசுகிறோன்னா ஒன்றும் நம்மளுக்கு அவங்கள பற்றி டேரெக்டாக தெரியணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கணும். ஏதாவது எவிடன்ஸ், ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி நான் இந்த ஸோ பர்சனால் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் சரி இவங்க பொம்பளை பொறுக்கி போல இருக்குது நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்ரீமதியே உயிரோடு இருந்து அந்த ஸ்கூல் டீம் பற்றி தப்பாக சொல்லியிருந்தாலும் நம்ம நம்பலாம். அவள் உயிரோடு இருந்து அவள் இல்லாத போது இந்த செல்விக்கிட்டேயும் அந்த பொண்ணு சொல்லலை. செல்விக்கிட்டேயும் 2 நாள் முன்னாடி பேசியிருக்கா, ஸ்கூல் டீமில் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான இதுவும் ஸ்ரீமதி சொல்லாத பொழுது அப்போ செல்வி அவர்கள் மட்டும் கற்பனையில் உதித்ததை சொல்லும் பொழுது அதை வச்சு எப்படி நம்பிட்டுருக்கீங்க எல்லாரும்? இங்கே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டான். ஸோ அவன் கருத்தை மக்களிடையே திணிக்க வேண்டியது, மக்கள் மனசில் நஞ்சை விதைக்க வேண்டியது. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. அதாவது நல்லவங்க கையில் சோஷியல் மீடியா மாட்டிச்சுன்னா அது நல்லது தான் பண்ணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ செய்யும். ஆனால் அந்த நஞ்சு வாய்ந்தவர்கள், நஞ்சுத்தன்மை உள்ளவர்களிடம் இந்த சோஷியல் மீடியா சிக்கிக்குச்சுன்னா அவ்வளோதான். அவங்கள ஃபாலோ அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்ததுன்னா அவ்வளோ பேரையும் கெடுத்து வச்சுருவாங்கங்க. இந்த நச்சுத்தன்மை வாய்ந்தவர்கள் யார் என்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்? அடுத்தவர்களை பற்றி அவதூறு மேலே கிளப்பி என்னமோ இவங்க மட்டும்தான் உலகத்துலேயே உண்மை பேசுகிற மாதிரியும் மற்றவங்கலாம் உலகத்தில் எல்லாருமே போய் சொல்கிறார்கள்ன்றாங்க செல்வி அவர்கள். அது எப்படி எல்லாருமே போய் சொல்ல முடியும்? டாக்டர்ஸு, அந்த பேர் என்ன, சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ், போலீஸு, ஸ்கூல் டீம், ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஸ்டூடெண்ட்ஸை மரக்கட்டைகள்னு சொல்லியிருக்காரு இந்த ஸ்ரீமதியோட சித்தி செல்வி அவர்கள். எப்படி அந்த மாணவிகளை பற்றி உனக்கு தப்பாக பேச தோணுது? இப்போ அவ்வளோ பேரும் போய் சொல்கிறாங்க, செல்வி அவர்கள் மட்டும் உண்மை சொல்கிறாராம். ஷாலினி அவர்கள் கேட்ட மாதிரி துலாபாரமே சரியாக நிற்கலையே. ஒரே ஒரு பேரண்ட்டை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பேரண்ட்ஸும் அந்த ஸ்கூலை நம்புது. துலாபாரமே சரியாக நிற்கலையேன்றது தான் கதை தான் இங்கே. அந்த மாணவிகளை கூட நீ தப்பாக பேசுகிறேன்னா உன் புத்தி எவ்வளோ கேவலமான புத்தியாக இருக்கும். அதுலேயே கண்டுபிடிச்சிடலாமே. ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா எத்தனை பேரை குறை சொல்கிறாங்க, எவ்வளோ இது சொல்கிறாங்க, எவ்வளோ குற்றச்சாட்டுகள் எவ்வளோ குறை சொல்கிறாங்க அடுத்தவங்களை பற்றி என்னென்ன வீண் பழி சொல்கிறாங்கன்னு நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா அப்படியே வரிசையாக எல்லாரையும் சொன்னால் இப்போ யார் மேலே தப்பு? அத்தனை பேர் மேலேயும் தப்பா இல்லை அந்த சொல்கிறவங்க மேலே தப்பா? இப்போ எனக்கு ஒரு பாதிப்பு வந்துடுச்சு, ஓகே, எனக்கு ஏதோ ஒரு போலீஸ்னாலே எனக்கு ஒரு பிரச்சனை வச்சுப்போமே, நான் அந்த பர்டிகுலர் போலீஸை தானே சொல்லணும். இவங்க என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டமையும் சொல்கிறாங்க, நீதிபதிகளையும் சொல்கிறாங்க, அந்த போலீஸ் அதிகாரிகளையும் சொல்கிறாங்க, அந்த சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸையும் சொல்கிறாங்க, அந்த அந்த ஸ்கூல் டீம், அந்த டீச்சர்ஸ் எல்லாரையும் சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டை கூட விடுங்க, இந்த ரவிக்குமார் சாந்தியெல்லாம் விடுங்க, இந்த டீச்சர்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமா போய் சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு கூட உண்மை சொல்லலையா? அந்த மாணவிகளோட அம்மா அப்பா கூட போய் சொல்லிட்டு இருக்காங்களா? அவங்க யாரும் உண்மை சொல்லலையா? ஸோ எல்லாரும் போய் சொல்கிறாங்க. இப்போ செல்வி அவர்கள் மட்டும் உண்மை சொல்கிறாங்கன்னா துலாபாரம் சரியாகவே நிற்கவில்லையே. அந்த ஷாலினி அவர்கள் கேட்டதான் நான் இப்போ கேட்க போகிறேன். துலாபாரம் சரியாக நிற்கவில்லை, அவ்வளோ பேரும் போய் சொல்கிறாங்க, செல்வி அவர்கள் மட்டும் உண்மை சொல்கிறாரா? உண்மையை சொல்லு. நீ எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா அந்த ஒரு டைலாக் சொல்லுவோம். நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன் செல்வி அவர்கள் வாயிலிருந்து என்னைக்கு உண்மை வரும்னு. செல்வி அவர்களே உண்மையை சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு தற்கொலை தானே செய்தார்கள்? உங்களால் தானே அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிச்சு. உண்மையை சொல்லுங்கள் செல்வி அவர்களே, உண்மையை சொல்லுங்கள். உண்மை என்பது செல்விக்கு ரொம்ப தூரமான ஒரு விஷயம் அப்படின்றது மட்டும் நமக்கு எல்லாம் தெரியும். கேவலம் யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடுத்தவர்கள் மீது பொய் சொல்லிக்கிட்டு, அடுத்தவர்கள் மீது அவதூறு கிளப்பிக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, மற்றவங்கள அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு அதில் சம்பாதிச்சு சந்தோஷப்பட்டுக்குதுங்க பாருங்கள் இதுங்கெல்லாம்.
கொலை செய்ய வந்தார்களாம். கொலை செய்ய வந்தவர்களை பார்த்து சிரிப்பு சிரிப்பு சிரிப்புனா சிரிப்பு, அப்பேற்பட்ட சிரிப்பு. கொலைகாரர்களை பற்றி எவனா சிரிப்பானா? இது ரெண்டும் வடிவேலுவும் செல்வியும் சொல்லி வச்ச மாதிரி பொருளி கலப்புதுங்க. இன்னும் எதுக்கு கொலை பண்ண வரப்போகிறாங்க அவங்களாம்? கொலை பண்ணுறவன் ரோட்டில் பண்ணிட்டு போகிறான். எங்கேயாவது நீ வரியா பார்த்து அங்கே கொலை பண்ணிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்து உட்காந்து உன்னோட காஃபி டீ சொஜ்ஜி மிக்சரு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கொலை பண்ணுறதை பற்றி பார்ப்பான். ஒரு கொலைகாரனுக்கு ஒருத்தவங்க வீட்டில் வந்து என்ன பேச்சு வேண்டியிருக்கு? கொலை பண்ணுறவன் அப்படியே பேசுறதுக்கு இல்லைனாலும் நேராக வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து கொலை பண்ணிட்டு வடிவேலுவையும் சேர்த்து இல்லை கொலை பண்ணிட்டு போயிருப்பான். இவன் வடிவேலு சொல்கிறான் பாருங்க, என்னமோ இவன் பெரிய இவன் மாதிரியும் AK-47 கையிலே வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இவனால தான் செல்வியும் ராமலிங்கத்தையும் கொலை பண்ணாத மாதிரி இவன் கதை சொல்கிறான் பார்த்தீங்களா? கொலை செய்கிறவன் வடிவேலுவையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு போயிருப்பான். என்ன கதை சொல்லுதுங்க அதுங்க பாருங்களேன். இவங்க 2 பேரும் கொலை பண்ண வந்தவங்க. வடிவேலு ஒரு பர்சன் தானே, எக்ஸ்ட்ரா தானே. அவனை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி வடிவேலு இருந்ததுனால செல்வியும் ராமலிங்கமும் தப்பிச்சிட்டாங்களாம். கதை என்ன கதை? வாயை திறந்தா போய் இதுங்களுக்கு வாயை திறந்தா போய் வடிவேலுவும் அந்த மனுஷனுக்கு வடிவேலுக்கு 2 பொண்டாட்டியா 3 பொண்டாட்டியா? எனக்கு தெரிஞ்சு அந்த ஆளோட பொண்டாட்டிகள் எல்லாம் டிவோர்ஸ், அவரை வந்து விவாகரத்து பண்ணதே இந்த பொய் சொல்கிற காரணத்துக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பொய்கள் சொன்னால் எந்த ஒய்ஃபும் இருக்காது கூட. பொய் மேலே பொய் சொல்லிகிட்டு இருக்கனால என்ன யூஸு? பொண்டாட்டியோடைய இருக்கார் அவர் வடிவேலு. தனியாக தானே இருக்காப்ல, எனக்கு தெரியல. எனக்கு கரெக்டாக வடிவேலுவோட ஸ்டோரி யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். வடிவேலுக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை தடவை டிவோர்ஸ் நடந்திருக்கு, ஒரு விவாகரத்து நடந்திருக்கு, யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வடிவேலு வந்து இவ்வளோ பொய் சொல்கிறாரு அப்படின்னா கேவலம் ஒரு யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளோ பொய் சொல்கிறான் அந்த ஆளுன்னா, அப்போன்னா வீட்டில் ஒய்ஃப் கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருப்பான்? ஒரே ஒரு விஷயந்தான், இனத்தோடு தான் சேரும். இவங்க 2 பொய் பேசுகிற கேரக்டர், வடிவேலுவும் செல்வியும். அதனால் 2 ஒட்டிக்கிச்சுங்க, பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த பக்கி பிரகாஷ், இந்த ஆளும் பயங்கரமான அவன் ஒரு கேடியவன். அது எல்லாருக்கும் மேலே அது போய் சொல்லுவான் அந்த ஆள். ஸோ போய் பேசுகிற குரூப்பு, இந்த பேராசை பிடிச்ச குரூப்பு, பணத்துக்காக எதை வேணாலும் நான் செய்வேன்ற குரூப் வந்து செல்வியோட ஒட்டிட்டு உட்காந்துருக்கு. செல்வி அவர்களோட ஸ்கூல் வந்து எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு 40 கோடியெல்லாம் இழந்துக்கிட்டு லூஸ் மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கு. நான் வந்து அடிக்கடி ஸ்கூல் டீமை வந்து பேக்கு டீம்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா ஒரே ஒரு ஒத்த பொம்பளை அந்த ஸ்கூலை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசிகிட்ருக்கு. இந்த ஸ்கூல் வந்து ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கு இவ்வளோ நாள். ஸ்கூல் டீம் உண்மையாகவே அது அந்த டீமுக்கு அந்த டீச்சர்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் எவ்வளோ பெரிய வலி. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேலை தேட போனால் வேலை கிடைக்காதான். கண்ட அதுங்கெல்லாம் பேசுங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கூலில் படிச்சிட்டாங்களாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. இப்போ 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஊர்லலாம் இருப்பாங்க? அமெரிக்காவில் இருப்பாங்க, நியூசிலாண்டில் இருப்பாங்க, ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, குஜராத்தில் இருப்பாங்க, உத்தரப்பிரதேஷில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க, சிதம்பரத்தில் இருப்பாங்க, பழனியில் இருப்பாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க? 60,000 பேர். அத்தனை பேரும் மனசும் வலிக்கிற மாதிரி இந்த டீம் பேசிகிட்டு இருக்கு, செல்வியோட டீம். அவ்வளோ 60,000 பேர் அங்கே படிச்சிருக்காங்க அந்த ஸ்கூலில். அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் அவங்கள சேர்த்துருக்காங்க அந்த ஸ்கூலில். இந்த ஒத்த கேடுகட்ட பொம்பளை அடுத்தவர்களை பற்றி கேவலமாக பேசுது அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு இந்த ஒரு பொம்பளையை நம்புகிற கூட்டத்தை என்ன சொல்கிறது? எவனுக்குமே அந்த ஸ்கூல் டீமில் என்ன அந்த அவங்களுடைய உண்மைத்தன்மை என்னன்னு கேட்கணும் கூட தோண மாட்டேங்குது. இந்த கேவலமான ஜென்மம் அந்த வடிவேல் இருக்குல்ல, இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் ரன் பண்ணுதில்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு ஸ்கூல் டீமுக்கு போய் பேட்டி எடா. நீ போய் செல்வியையும் கண்டவங்களெல்லாம் பேட்டி எடுத்துட்டு உட்காந்துருக்கியா? யாருன்னே தெரியாதவங்களாம் இந்த பேட்டி கொடுத்துட்ருக்கான். உனக்கு ஸ்கூல் டீமில் போய் ரவிக்குமாரி அவர்களையும் சாந்தி அவர்களையும் போய் பேட்டி எட, பேசு. போ, உனக்கு தைரியம் வந்தால் போய் பேசு, ஸ்கூல் டீமில் போய் பாரு. ஆனால் உன்னை அடித்து துவைச்சிக்கு தான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே போனேன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு நீ அந்த ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசியிருக்க. உனக்கெல்லாம் மரியாதையே கிடைக்காதாங்க, அது எனக்கு ஷூராக தெரியும். உனக்கு கண்டிப்பாக அந்த பக்கி பிரகாஷ்க்கு என்ன நடந்துச்சோ உனக்கு அதே தான் நடக்கும். ஏன்னா அந்த ஸ்கூலை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பரப்பிட்டு இருக்கீங்க நீங்களாம். அதில் ஒரு சில பேர் தான், செல்வியோட டீமில் 1-2 பேர் தான் நல்லவங்க, ஓரளவுக்கு மரியாதையோடு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. மற்ற இந்த வடிவேலு இந்த கடைசி அறிவுலாம் பார்த்தீங்கன்னா கேவலமான ஜென்மங்க. எவ்வளோ அசிங்கமாக அந்த ஸ்கூலில் பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க. இவங்கெல்லாம் அந்த ஸ்கூல் பக்கம் போனாங்க, கேட்டுக்கிட்ட நின்னா கூட அடித்து துரத்துவாங்க. ஏன்னா பக்கி பிரகாஷ் அதனால தான் அடி வாங்கினாங்க. அங்கே ஸ்கூலில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்ததா ஏதோ நடந்துட்டு இருந்து இந்த பரதேசி வந்து கேமராவோட தூக்கிட்டு போய் அங்கே போய் நிற்கிது இந்த பண்ணாடை, இந்த பக்கி பிரகாஷ். அங்கே இருந்தவங்க அந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஆளை உதக்கி போயிட்டாங்க. நடந்ததுனால தானே. ஏற்கனவே உடஞ்ச பல்லு அந்த டிரைவருக்கு வந்து ஏற்கனவே உடஞ்ச பல்லு. ஏன்னா அப்போ உடஞ்ச பல்லுனா அது வித்தியாசமாக இருக்கும், அந்த ரத்தம் இருந்திருக்கும், பல்லு உடஞ்ச ரத்தம் அந்த மாதிரி இருந்ததுன்னா.
என்ன போய் சொல்லியிருக்காங்க பாரு, பல்லு வந்து இவங்க உடச்சி தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்டேஜில் பல்லு உடையும். பல்லு என்றைக்கோ உடஞ்ச பல்லை காமிச்சிட்டு இது இப்போ தான் உடச்சாங்கன்ற மாதிரி அப்போ டெஸ்ட் பண்ண வேண்டியதானே. பண்ணியிருப்பாங்க, மருத்துவ பரிசோதனைலாம் நடந்துச்சு இல்லை, அந்த கேஸ் என்னாச்சு? ஏன்னா இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க தெரிஞ்சனால அப்போ அமுக்கமாயிட்டாங்க. அந்த மருத்துவ பரிசோதனையிலே தெரிஞ்சிருக்கும் அந்த பல்லு எப்போ உடஞ்சிதுன்னு. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சதா 2 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சதா அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ஒரு பல்லு உடையுது அப்படின்னா அந்த ரத்தமோ இல்லை ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கும்ல அங்கே. அது பல்லு அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பல்லு உடஞ்ச இடம் வந்து என்றைக்கோ உடஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பக்கி பிரகாஷ் அளக்கிற பொய்கள் இருக்குது பாரு, நானே அவனெல்லாம் பார்த்தா அடித்து துவைச்சி போட்டு தான் போவேன். அவ்வளோ கேவலமான ஜென்மம். இந்த செல்வி அவர்களோட டீமில் ஒரு சில பேர் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லணும். அதில் ஒரு சில ஜென்மங்கள் கமெண்ட் போடுது பாரு, தேவிடியாக்கள். நான் வந்து ஸ்கூலுக்காக பேசிட்டேன்னா என்னென்னமோ அசிங்கமாக செக்ஸ் கதையெல்லாம் போட்டு எனக்கு கமெண்ட் போடுதுங்க அந்த நாதாரிங்க. என்னை திட்டுறாங்களாம். ஆனால் திட்டுறது நார்மலாக திட்டிருந்தா கூட பரவாயில்லன்னு போகலாம். என்னென்னமோ அசிங்கமாக போடுதுங்க கமெண்ட்டெல்லாம். இந்த மாதிரி கழிச்சடைங்களெல்லாம் இந்த கமெண்ட்டெல்லாம் பார்த்து நான் ரசிச்சுட்டு அவங்கள அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்க முடியுமா? பிளாக் தான் பண்ணும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம். கேவலமாக கமெண்ட் போடுதுங்க. அடுத்த வீட்டு பெண்களை நீ கேவலமாக பேசுகிறன்னா உன் புத்தி எப்படி இருக்கும்? நீ வந்து ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா? உனக்கு வந்து இந்த கமெண்ட்லேயே உன்னோட அசிங்கம் தெரியுதுன்னும் போது அந்த பொண்ணு செத்ததுக்காக நீ உண்மையாக வருத்தப்படுறாள் என்ன? அவன் செக்ஸ் கதை சொல்கிறான்னா அந்த செக்ஸ் கதை இமேஜின் பண்ணி தானே அந்த பொண்ணை ரசிச்சிருக்க நீ கனவுல. அடுத்த வீட்டு பொண்ணுங்களை பற்றி கேவலமாக உனக்கு கமெண்ட் எழுத தோணுது இல்லை பேச தோணுதுன்னா உன் புத்தி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கைஷடைங்க தான் ஸ்ரீமதிக்கு சப்போர்ட் பண்ணான். இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கணும் இல்லையா? 10 நாளில் ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணியிருக்காப்புல, ஒரு ஸ்கூலில் இருக்கா. அந்த 10 நாளுக்குள்ளே ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ கேவலமான ஒரு புரளி. எவ்வளோ மட்டமான புத்தி இருந்ததுன்னா அவ்வளோ கதைகள் இந்த செல்வி டீம் சொல்லுவாங்க. செல்வி அண்ட் கோ. செல்வி தான் மெயினாக எல்லா கதைகளும் செல்வி தான் மெயினாக சொல்கிறாரு. அடுத்தது இந்த வடிவேலு போன்றவர்கள். இவங்கெல்லாம் எந்த காலத்துலேயும் திருந்த போகிறதில்ல. இருந்தாலும் வடிவேலுவோட இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஐ ஹோப் நான் எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது தன்னைத்தானே புத்திசாலிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு செல்வி அவர் வந்து ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டு அடுத்தவர்களை பற்றி மேலே தப்பாக சொல்லி அவதூறு கிளப்பி நீ உனக்கு வந்து செல்வி அவர்களை காப்பாற்றணும்னு தோணுச்சுன்னா நீ பேசிக்கோ தாராளமாக, உன்னோட உரிமை. ஆனால் மற்றவங்களை பற்றி கேவலமாக பேசுகிற பற்றியா, அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாணவிகள் எல்லாரை பற்றி கேவலமாக பேசுகிற பற்றியா, இதெல்லாம் என்ன சொல்கிறது? உனக்கு வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணுன்றதுக்காக என்னென்ன பொய்கள் வேணாலும் சொல்லுவியா? அவங்களோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது, அவங்களுடைய லைஃப் என்ன ஆகுறது, எவ்வளோ ஆசிரியர்கள் எவ்வளோ மாணவிகள் அவங்க தினமும் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இந்த மாதிரி கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன தலைவர் என்ன? அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் இவ்வளோ கெட்ட பேரை வாங்கிட்டு அவங்களுக்குலாம் இதெல்லாம் தலையெழுத்தா? அந்த மேனேஜ்மெண்ட் டீம் எந்த தப்புமே செய்யாமல் அந்த ஸ்கூல் ஓனர் அவங்க பசங்க அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து இவ்வளோ கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து அதை தாங்கிக்கணுமா என்ன? கண்டவன் என்ன வேணாலும் பேசுவான். அதெல்லாம் டெய்லி அவங்க அந்த எவ்வளோ மன உளைச்சலில் இருந்திருப்பாங்க அவங்களாம். இந்த பொம்பளை சின்னதாக சித்தின்னு சொன்னதுக்கு அந்த குதிக்கிறீங்களே, அவங்களெல்லாம் விபச்சாரிகள்ன்றீங்க, என்னென்னமோ அசிங்கமாக பேசுகிறீங்க. அவர்களெல்லாம் எப்படி மன உளைச்சலில் இருப்பாங்க? தப்பு செஞ்சுட்டு இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினா பரவாயில்ல, எந்த தப்புமே செய்யாத கெட்ட பேர் வாங்கும்பொழுது கெட்ட பேர் சும்மாவா பேசுகிறீங்க? அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தெரியுமா, அவன் ரொம்ப மோசமானவன் தெரியுமா, அவளுக்கு ரொம்ப அல்லட்டல, இந்த மாதிரி பேசினா கூட ஓகே. இதெல்லாம் சாதாரணமாக பேசுறது. அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருத்தவங்கள பற்றி தெரியாமல் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம். நம்மளை வந்து யாராவது தப்பாக சொன்னால் எப்படி இருக்கும்? நான் இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கேன், 4 பேர் என்னை பார்த்துட்டு ரொம்ப மோசமானவன் என்னை வந்து கேரக்டர் பற்றி பேசினாங்கன்னா எல்லோருக்குமே அது வருத்தமான விஷயம் தானே. நான் அதனால தான் இந்த கண்ட நாய்ங்கள்லாம் என்னை வந்து தப்பாக என்னை வந்து கமெண்ட் போடும்போதும் சரி, யூடியூப்பில் சேனல்ஸில் சில பேர் வேணும்னே என்னை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஸ்கூல், அவ்வளோ டீச்சர்ஸ், அவ்வளோ மாணவிகள், அவ்வளோ அந்த மாணவிகளோட பேரண்ட்ஸ் எல்லாரையும் தப்பாக பேசுகிற கூட்டம் தான் இது. ஸோ நான் ஒரு சின்ன அணில் மாதிரி தான் இங்கே. அவங்களுக்கு வந்து நான் என்னோடய சப்போர்ட் காமிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ஸ்ரீமதிக்கு தான் மெயினாக சப்போர்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இவர்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூல் டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரையும் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னும் பொழுது அவ்வளோ கெட்ட பேர்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்னை பற்றி பேசுறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தவங்க வந்து என்ன, ஏன்னா இவங்க புத்தியாக அடுத்தவங்களை பற்றி பேசுறதுனால போது என்ன இவனுங்க என்ன தாக்கினாலும் அது என்னை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து என்னுடைய குணம் ஒன்று இருக்குது. நான் என்றைக்குமே என்னை யாராவது கேவலமாக பேசினா அதுக்காக சண்டை போடுற ஆள் கிடையாது நான். ஏன்னா நான் நிறைய பேர் செல்வி டீமோட நிறைய பேர் வீடியோஸ் நான் பார்க்குறேன், ஆனால் நான் கண்டுக்காமல் போயிடுவேன்.
ஏன் அதை நான் பண்ண மாட்டேன்? நான் இப்போ ஈவன் கமெண்ட் போட்டால் கூட நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். என்னோட சேனலில் வந்து யாராவது கமெண்ட் போட்டால் கூட ஒன்று அவங்களை பிளாக் பண்ணுவேன், இல்லை டிலீட் பண்ணுவேன் அந்த கமெண்ட்டை, ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் அதை பார்த்துட்டு அப்படியே கூட விட்டுட்டு வந்துடுவேன். என்னோட பழைய வீடியோஸ்லாம் நிறைய கேவலமாக கமெண்ட் போட்டுருக்குங்க சில ஜென்மங்க. நான் படிப்பேன், பார்த்துட்டு நான் கண்டுக்க மாட்டேன், அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கும் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். என்னை பற்றி கேவலமாக பேசுகிற வீடியோஸ்க்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இது எதுவுமே என்னை பாதிக்கலை, எதுவுமே என்னை பாதிக்கலை. ஆனால் என்னை பாதித்தது வந்து ஒரு பொண்ணுடைய மரணம். அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு அந்த பெண்ணை வளர்த்த தாய் எனப்படும் சித்தியோ யாரோ, ஓகே, அவர் தான் காரணம் எனும் பொழுது அந்த தப்பை மறைக்க அடுத்தவங்களை கேவலமாக பேசி அதுவும் பணத்துக்காகவே இன்னும் நிறைய ட்ராமா போட்டுருக்க ஒரு சிங்கிள் லேடியை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமே அந்த ஒரு கூட்டத்தையே கிளப்பி இன்னும் அவங்களையும் விட்டும் அந்த ஸ்கூலை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு லேடி, இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்துட்டுருக்குன்னும் பொழுது, இவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்னும் பொழுது, அவ்வளோ பெரிய ஸ்கூல், 4000 பசங்க படிக்கிறாங்க, 60,000 பேர் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்கன்னும் பொழுது, அவ்வளோ பேரையும் தாக்கி பேசும் ஒரு கூட்டம் என்னையும் தாக்கி பேசும். அந்த 60,000 பேரையும் தப்பாக பேசுகிற ஒரு கூட்டம் என்னையும் தப்பாக பேசும். எனக்கு கவலை இல்லை அதனால். ஏன்னா அந்த ஸ்கூலுக்காக நான் அந்த கெட்ட பேரை வாங்கிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்காக இவங்க பேசுகிற என்ன தப்பாக பேசுகிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நான் பேசுறதை நிறுத்த முடியும் அப்படின்னு நினச்சா அது முடியாது. அப்போ தான் இன்னும் ஜாஸ்தியாக நான் பேசுவேன். நான் வந்து அவ்வளோ பொண்ணுங்களுக்காகவும் அவ்வளோ பேருக்காகவும் நான் பேசிகிட்ருக்கேன் பொழுது எனக்கு வந்து சந்தோஷம்தான். இது ஒரு வாரம் தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு போர் தான், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள போர் இது. செல்வி அவர்கள் வந்து ரொம்ப கெட்ட புத்தி உள்ளவர்னும் பொழுது அவர் வந்து வழி நடத்தும் சிலரும் அப்படி தான் இருப்பாங்க. அவர் பேசுகிறதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் வந்து அடுத்தவர்களை இன்னும் கேவலமாக தான் பேசிகிட்ருக்கோம். அதனால் ஆனால் உண்மையாகவே அந்த ஸ்கூலுடைய துரதிருஷ்டம் தான் சொல்லணும். அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த பொண்ணை வந்து அவங்க ஏற்றுக்காமலே இருந்திருக்கலாம். 10 நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க பாரு, நீ அந்த இன்னும் சத்யசாய் ஸ்கூலில் சேர்த்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க பாரு, அப்போயே ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும் அந்த ஸ்கூல். அது யோசிக்காததன் விளைவு. இனிமேல் அந்த மாதிரி யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி திடீர்னு வேறு ஸ்கூல் சேர்த்துட்டு திடீர்னு திருப்பி நான் அவங்க ஸ்கூல்லே சேர்க்குறேன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் இனிமேல் யாரும் அந்த மாதிரி இன்னொரு தப்பு செய்யாது. செல்வி மாதிரி இன்னொரு அரக்கியை வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடம். எந்த ஸ்கூலுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம்.